கர்த்தர் உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் கூட நாங்கள் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன 7 வார்த்தைகளை குறித்து இந்த நாளிலும் கூட 7 பேர் இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ள போகிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் தாமே 7 பேரோடு கூட வந்து எங்களுக்கு ஏதோ பேச போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர்னால் நாம் எதை பிடித்துக் கொள்ளணுமோ எதை விட்டு விடணுமோ அதை குறித்து ஆண்டவர் இந்த வார்த்தைக்குள்ளிருந்து எங்களோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா. இந்த வேளையில் கூட முதலாவதாக நான் தேவனுடைய வார்த்தையை இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்ள போகிறோம். ஆண்டவர் தாமே முதல் வார்த்தையை பிரதர் திலீப் பிரதர் பகிர்ந்து கொள்வார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்ற தலைப்பில் அவர் இந்த இடத்திலே வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். அதோடு நான் சொல்லுகிறேன், கரெக்டா 10 நிமிஷத்துக்கு நீங்க முடிச்சீங்கன்னா உங்களுக்கு பரிசு இருக்கு. அதுக்கு மேலே போறாங்க, அதுக்கு கீழே போயிடாதீங்க. கரெக்டா 10 நிமிஷத்துல முடிச்சிருங்க. ஹல்லேலூயா. ஏன்னா எங்களுக்கு டைம் போதாது, அதனால சொல்றேன். கரெக்டா பாத்துக்கங்க, பார்த்து கரெக்டா முடிங்க. பார்க்கல யாருக்கு பரிசு கிடைக்குதுங்க. ஹல்லேலூயா. ஆமென். பாப்போம். இந்த வேலை கூட முதலாவது வார்த்தை நான் கரங்களை தட்டி நாங்கள் வரவேற்போம். சகோதரர் திலீப் பிரதர் முதலாவது வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடியேனின் இருக்கிறதுக்கு தகுதி பற்றி தேவனுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்தில் நம்ம 10 நிமிடம் கொடுத்தனால டேரக்டாக வசனத்துக்கு போகலாம். லூக்கா 23:34 எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான் ஸ்கிரீனில் இருக்குது. இயேசு சிலுவையில் கூடிய முதலாவது வார்த்தை. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். இதை குறித்து நம்ம நிறையா ஒவ்வொரு வருடமும் நம்ம தியானிச்சிருப்போம். அதில் வந்து நம்ம முக்கியமாக பார்த்தோம்னா இதில் வந்து முக்கியமாக நமக்கு தெரிந்து கொள்கிற வார்த்தை வந்து மன்னிப்பு குறித்து இயேசு கிறிஸ்து நேரத்தில் சொல்கிறார். ஆனால் இதில் 3 பேரை குறித்து காலகட்டங்களும் 3 கேரக்டர்ஸும் பார்ப்போம். பிதா அந்த வார்த்தைகளை பற்றி பார்த்தோம்னா பிதாவானவர் யாருன்னா நம்மளை மன்னிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். நம்மளை மன்னிக்கிற ஒரே பவர் அதிகாரம் இருக்கிறது பிதாக்கு. அப்போது இதில் மக்கள் பார்க்கணும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே அப்படின்னு இயேசு சொல்லும்போது அந்த இடத்துல யாரை பார்க்கணும்னா, அந்த காலகட்டத்தில் இயேசு சிலுவையில் அறிந்தது வந்து ரோமாரிய போர்ச்சவர்கள், ரோம அரசாங்கையில் உள்ளவங்க. அவரை அறிந்த அவருடைய இஸ்ரவேல் ஜனங்கள், தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் யூதர்களே இயேசு கிறிஸ்து அறியாமல் அவரை சிலுவைக்கு ஒப்புக் கொடுக்குறாங்க, அவங்களே காட்டி கொடுக்குறாங்க. அப்போ அவர் தேவன் என்ற ஜீவனுள்ள தேவனின் குமாரன் என்று அறியாமல் அவங்க தவறுகள் செய்கிறாங்க. அதுதான் தேவன் தெரிந்த இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இவர்கள் செய்கிறது என்னவென்று அறியாமல் செய்கிறார்களே என்று. அப்போ அவங்கள பார்க்குறோம். பிதாக்கும் இந்த மக்களுக்கும் நடுவில் மத்தியஸ்தராக இருக்கிறது இயேசு கிறிஸ்து. நம்ம இன்றைய நாளைக்கு கூட நம்மளுடைய பாவங்களுக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அதை இயேசு கிறிஸ்துடைய குணநலனை கொடுத்தா நம்ம பார்க்க போகிறோம். இது வசனம், ஆதார வசனம் பார்த்தோம்னா 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் நானே வாசிக்கல, சமயம் இல்லை. அதில் வந்து மெயினான கண்டென்ட் என்னன்னா, மத்தியஸ்தராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே மத்தியஸ்தர் ஒருவரே, நம்முடைய பாவங்களுக்காக தன்னை ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து அவரே அப்படின்னு வசனம் பார்த்தீங்கன்னா, அப்போ அன்னைக்கு அந்த சிலுவையில் மறைக்கக்கூடிய அந்த நிலைமையில் கூட அந்த மக்களுக்காக தேவன் இயேசு கிறிஸ்து வந்து தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறார், இவர்களை மன்னியும் என்று. இன்றைய காலகட்டத்தில் நமக்காக நம்ம அறிந்தும் அறியாமல் செய்கிற அநேக பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அது குறித்து நம்ம அடுத்த ஒரு வசனங்களை பார்ப்போம். அவரே நமக்கு பிதாவிடத்தில் போறதுக்கான வழி, சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவரே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார், அவரே என்று பிதாவிடத்தில் போறது வேறு வழி இல்லை என்று வசனம் சொல்கிறது. அப்போ நம்ம இயேசு கிறிஸ்து வழியாக தான் பிதாவிடத்தில் போக முடியும். நம்ம பரலோகத்தில் நமக்கு ஒரு நித்திய ஜீவன் இருக்கிற நம்ம விசுவாசம் தான், அதான் விசுவாசோட அடிப்படை. அதுக்கு இயேசு கிறிஸ்து அன்றி வேறு வழி இல்லை. அதுக்கு ஆதாரமாக இன்னொரு வசனம் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அவராலே அன்றி ரட்சிப்பு இல்லை, அவர் நாமே ரட்சிப்பதற்கு ஏற்ற கட்டளை இருக்கிறது, அதை என்று வேறொரு கட்டளை இல்லை என்று நம்ம வசனத்தில் பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து மட்டுமே நம்ம ரட்சிப்பதற்கான வழி, அவருடைய நாம மட்டுமே பிதாவினால கொடுக்கப்பட்டிருக்கு ரட்சிப்பதற்கான ஒரு கட்டளையா, வேற எந்த கட்டளையும் இல்லை. அவருடைய நாமத்தை நிமித்தமாகவே நம்ம எல்லாம் பிதாவிடத்தில் செல்வதற்கு தேவன் அவரை நமக்காக பலி கொடுத்தார். இந்த 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை பார்த்தீங்கன்னா, அதில்
நம்முடைய பாவங்களுக்காக நீதிபதியாக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து பிதாவினிடத்தில் நம்முடைய பாவங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு நீதிபதியாக இருக்கிறார். நம்ம பாவம் செய்கிறோம், ஆனாலும் அந்த பாவங்களை மன்னிக்கிறதுக்கு பிதா சகல இரக்கமும் மன உருக்கமும் நீதி சமூகவராக இருக்கார். ஆனால் ரெண்டு பேருக்கும் வெளியில் வந்து சென்ட்ரல் பாயிண்டாக வந்து நமக்காக பரிந்து பேசுகிறவர் இயேசு கிறிஸ்து, நம்மளுடைய ஒரே ரட்சகரான இயேசு கிறிஸ்து. அவர் வழியாக தான், அவர் நாமத்தின் நிமித்தமாக தான் நமக்கு அதிசயங்கள் அற்புதமும் நமக்கு வாழ்க்கையில் நடக்குது, அநேக காரியங்கள் நடக்கிறது. நம்ம செய்கிற பாவங்களுக்கு பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிற நீதிபதியாகவும் இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறார். ரோமர் 8:34 அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வலது பார்சத்திலிருந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அவர் பிதாவிடத்தில் உயிர்த்தெழுப்பி பிதாவிடத்தில் அவருடைய வலது பார்சத்தில் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்து நம்ம வசனத்தில் பார்க்கிறோம். அங்கே இருந்து கொண்டு நம்முடைய பாவங்களுக்காக பிதாவிடத்தில் அவருடைய வலது பார்சத்திலிருந்து நமக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ரட்சகரான இயேசு கிறிஸ்து தான் நம்ம நமது தேவனாக இருக்கிறோம். எபிரேயர் 7:25 அந்த வசனம் பார்த்தீங்கன்னா, தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். இதுல ரொம்ப முக்கியமான இடங்கள் என்னன்னா, தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்கள் எல்லாருக்காகவும் அவர் பரிந்து பேசுவாராக. நம்ம தேவனை இயேசு கிறிஸ்தை ஏற்றுக்கொண்டு அவரை நம்மளோட சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நம் மூலமா அவர் மூலமாய் தேவனிடத்தில் சேருவதற்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். அவர் எப்பொழுதும் உயிரோடவராக இருக்கிறார். ஏன்னா சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இன்றும் தேவனோடு அவர் வலது பார்சத்தில் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறார். இன்னமும் உயிரோடு ஜீவனோட தேவனா நம்ம அவரை தான் இன்னமும் நம்ம விசுவாசிக்கிறோம். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து நம்ம முற்றுமுடியும் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ரட்சிப்புக்குள்ள அவர் தெரிந்து கொண்டு வந்துட்டோம். ஆனால் நம்மளுடைய இறுதி நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் நம்ம ஜீவன் போற வரைக்கும் நம்ம ரட்சிக்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கார். நம்ம விழுந்தாலும் அவர் நம்ம தூக்கி எடுக்கிற ஒரு ரட்சகராய் ஒரு நீதிபதியாக இருக்கிறார். பிதாவிடத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கார். அவர் நம்ம பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் தான் நம்ம அவர்களை நிலைச்சிருக்கிறோம். இல்லைன்னா நம்ம பல பாவங்கள் எல்லாம் நம்ம காணாமல் போய்ப்போம். அவர் கண்டித்திருந்தார். இந்த நேரத்தில் சரி இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவையில் அறையப்பட்ட அந்த நேரத்திலும் கூட பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிற ஒரு குணம் இருக்கு. நமக்கெல்லாம் அது இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, வேதத்தில் நம்ம பார்க்கணும் இயேசு கிறிஸ்துவை போல யாருமே இருக்க முடியாது. ஆனாலும் நம்மளும் அதை ஃபாலோ பண்ணணும், அவருடைய கேரக்டரை ஃபாலோ பண்ணணும். அதை மன்னிக்கிற ஒரு பக்குவம், ஒரு கேரக்டர் நமக்கு இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் வேதத்தில் ஒருத்தரை குறித்து குறிக்கப்பட்டிருக்கு. அது யாருன்னா சேவா. அவங்க எல்லாருக்கும் தெரியும். அப்போஸ்தலர்களுடைய சீசர்களாக மட்டும் இல்லை, அப்போஸ்தலராக மட்டும் இல்லை, ஒரு பந்தி விசாரிப்பாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன். அவனுக்குள்ள தேவனுடைய ஆவி, தேவனுடைய வல்லமை இருந்தது. அவனை இதே மாதிரி அவங்க சில இயேசு கிறிஸ்து போன்ற அவனையும் அவங்க கல்லறிந்து அவன் கொலை செய்யும் பொழுது அவன் பிதாவிடத்தில் அதே போன்று இயேசு கிறிஸ்து போலவே வேண்டுகிறான், இவர்கள் மேல் பாவத்தை சுமத்தாதேவோம். அப்போ இயேசு கிறிஸ்தை ஏற்றுக்கொண்ட ஒரு வசனத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சேவனால முடியும்னா நம்மளாலையும் முடியும். நம்மளும் மன்னிக்கிறதுக்கு வல்லவர்களாக இருக்கணும். தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்துல நம்மளுடைய நமக்கு அநேகம் செஞ்ச பாவங்களுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட முறையிடுறவங்களா இருக்கணும். பாவங்களை மன்னிக்கிற தேவனிடத்தில் அவங்க நம்ம பண்ண தப்ப நம்ம மன்னிக்கிறதுக்கு தகுதி உள்ளவங்களா இருக்கணும். நம்மளை தகுதிப்படுத்திக்கணும். நம்மளும் அடுத்தவங்களை மன்னிக்கிறதுக்கான ஒரு குணம் நமக்குள்ள இருக்கணும். நம்ம இந்த பரமண்டலத்தில் ஜெபம் ஒவ்வொரு வாரமும் நம்ம ஜெபிக்கிறோம். அதில் முக்கியமான வசனம் மத்தேயு 6:14 பார்த்தோம்னா, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். அப்போ மனுஷருடைய தப்பிதங்களை நம்ம மன்னிச்சாதான் நம்மளோட தப்பிதங்களே பரமபிதா நமக்கு மன்னிப்பார். அப்போ அடுத்தவங்களை மன்னிக்கிறதுக்கு நம்மளே யோசிச்சோன்னா பிதாவிடத்தில் நம்மளோட மன்னிப்புக்காக எப்படி நம்ம நிற்க முடியும்? ஸோ அநேகர் நமக்கு தெரிந்து தெரியாமல் அநேக தவறுகள் செய்திருக்கலாம். நிறைய குற்றங்கள் நமக்கு மேலே இது பண்ணிருக்கலாம், பழி சுமத்திருக்கலாம், நமக்கு எதிராக நிறைய நடந்திருக்கலாம். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் சொல்ற நாம, அவருடைய சிந்தையில் இருக்கிற நாம அதை மன்னிக்கிறதுக்கு பக்குவமாக இருக்கணும். அவங்க தான் கிறிஸ்தவர்கள், அவங்க தான் ஆவிக்குரியர்கள் வளர்ந்தவர்கள். பிலிப்பியர் 2:5 பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை உங்களில் நிற்கக்கூடாதுன்னு வசனம் இருக்கு. அப்போ நம்ம அதில் என்ன ஃபாலோ பண்ணோம்? கிறிஸ்து இயேசுடைய சிந்தை நமக்குள்ள இருக்கணும். அவருடைய சிந்தை நமக்குள்ள இருக்கணும்னா, சிலுவையில் அவர் மறிக்கும் பொழுது தப்பு செய்தவர்களை மன்னித்தார். அந்த சிந்தை நமக்குள்ளே இருக்கணும். நமக்கு எதிராக ஒருத்தங்க தவறு செய்கிறாங்களா, அவங்கள மன்னிக்கிறதுக்கான சிந்தை நமக்குள்ள இருக்கா? நம்ம அடுத்தவங்களை மன்னிக்கிறோமா? அப்பதான் நம்ம கிறிஸ்துவோட பிள்ளைகள், கிறிஸ்துவோட சிந்தை நமக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். கலாத்தியர் 5:24 கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள்.
நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் காணும். அப்ப கிறிஸ்தவர்கள் என்று சொல்ற நாம நம்மளுடைய மாம்சத்தையும் அதன் ஆசைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கும். இயேசு நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். நம்ம அவர் மரித்தார் உயிர்த்தெழுந்தார் கிறிஸ்துவ விசுவாசத்தின் அடிப்படை. இன்னைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தையை பார்க்கும்போது ஈஸியா 53 பார்ப்போம். நம்முடைய பாவங்களுக்காக எந்த குற்றமுமே செய்யாத தேவன் இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். அவருடைய மரணத்தின் மூலமாய் நம்முடைய பாவங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நம்ம பரிசுத்தமாகிறது அவருடைய ரத்தத்தினால். அவருடைய ரத்தத்தினால் நம்ம நீதிமன்றம் தெரிந்து கொண்டால் காரணம். அப்போ நம்ம இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவோட கேரக்டர் பார்க்கும்போது அவர் மன்னித்திருக்கிறார். நம்மளும் அடுத்தவங்களை மன்னிக்கிறதுக்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கணும். அந்த கலாச்சார 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தது போல கிறிஸ்தவ உடையவர்களாக இருந்தால் நம்முடைய மாம்சத்தை செய்யும் அவரோடு கூட சிலுவையில் அறந்தவர்களாக இருக்கணும். நம்ம ஆதிக்கேற்றபடி நடக்கிறவர்களாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்து உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கோம்னா நம்ம மாம்சத்தை மறித்து ஆதிக்கேற்றவர்களாக உயிர்த்தெழுக்கணும். அப்படி ஆதிக்கேற்றவர்களாக உயிர்த்தெழு நாம ஆதிக்கேற்றவர்கள் நடக்கணும்னா நம்மளுடைய மாம்சத்தின் கிரியெல்லாம் ஒழித்து ஆவியின் கனி கிரியைகள் ஆவியின் கனி குணங்களை பெற்றவர்களாக இருக்கணும். அதே காலத்தில் அங்கில் பார்த்தீங்கன்னா மாம்சத்தின் கனிகள் 17 இருக்கு. அதையெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. ஆவியின் கனி ஒரு 9 இருக்கு. அதை ஃபாலோ பண்ணணும். அது முக்கியமானது அன்பு. அன்பு இருந்துச்சுன்னா அன்பு சகலத்தையும் தாங்கும் சகிக்கும் மன்னிக்கும். அப்ப நமக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை என்னன்னா அந்த அன்பின் குணம் இருக்கணும். அன்பு தேவன் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து அவர் கூட்ட 2 கட்டளைகள் மெயினானது நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது கூட பிறருக்கு அன்பு கூறாது. அப்ப நம்மளை போல பிறருக்கும் அன்பு கூறணும்னா யாருமே எந்த நம்ம தீங்கு செய்ய மாட்டோம். கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இருக்கணும்னா அவரை போல நாமும் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களா இருக்கணும். அப்பதான் நம்ம கிறிஸ்துவனுடையவர்கள். தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் தாமே இந்த வேலையில் கூட மன்னிப்பு பற்றி நமக்கு விசேஷமாக வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றார். நாமும் மன்னிப்பை நாங்கள் நமக்குள்ளே ஒரு வஸ்திரமாக நாம் தரித்துக் கொள்வோம். நாம் பிறருக்கு மன்னிப்பு கொடுக்கிறவர்களாக நாம் மாறுவோம். அப்போது தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. அல்லேலூயா. பரலோகத்திலும் உண்டு, பூலோகத்திலும் உண்டு. அல்லேலூயா. மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது நமக்கு அந்த ஆசீர்வாதங்கள் காணப்படும். அல்லேலூயா. இந்த வேலையில் கூட அதே போல 2வது வார்த்தை, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசிலே இருப்பாய் என்ற வார்த்தையை பேச வருகிறார். எட்வர்ட் பிரதர் காலங்களை தட்டி நாங்கள் வரவேற்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நல்லா தட்டுகளை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். பஞ்சபரத்துக்கு எத்தனை பாடுகளோ, பஞ்சபரத்துக்கு எத்தனை பாடுகளோ, பஞ்சபரத்துக்கு எத்தனை பாடுகளோ, பஞ்சபரத்துக்கு எத்தனை பாடுகளோ. இயேசுவே 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 நாம் பட்டவரும் சுத்தவரும் நம்பினோம் கைவிட்டவரும் பஞ்சபாரத்துக்கு எத்தனை பாடுகளோ, பட்டவரத்துக்கு எத்தனை பாடுகளோ. இலையும் இல்லை கனியும் இல்லை ஒன்றுமே இல்லை, கனி கூடாத மரமிங்கு இருப்பதும் என்ன. இலையும் இல்லை கனியும் இல்லை ஒன்றுமே இல்லை, கனி கூடாத மரமிங்கு இருப்பதும் என்ன. இயேசுவே இயேசுவே நாம் பட்டவரும் சுட்டவரும் நம்பினோம் கைவிட்டவரும். அல்லேலூயா. இந்த இடத்துல கூட தேவன் அருளிய 2வது வார்த்தை சிலுவை பாடுகள் நடுவில் 2வது வார்த்தையாக சொன்ன வார்த்தை, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். அவர்கள் சிலுவையில் அறையப்படும் போது அவரோடு கூட 2 கலர்களும் கன்ஸ் பண்ணப்படுறாங்க.
2 கலர்களும் சிலுவையில் அறையப்படுறாங்க. அந்த தருணத்திலே ஒரு கள்ளன் அவரை நிந்திக்கிறான். வாசிப்போம். லூக்கா 21:39. இயேசு அவரை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதேசிலே இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அன்றியும் சிலுவை அறையப்பட்டிருந்த குற்றவாளி ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இழந்தான். அல்லேலூயா. அப்ப அவரை ஒருத்தன் எங்கறான், அடுத்து ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன சொல்றான் பாப்போம். 40 வருஷம். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்படுவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுவதில்லையா? அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவோ அடிகள், பாடுகள், உடைகள் எவ்வளவோ பட்டு அவர் வாய் திறவாமல் இருக்கிறார். 2 கலரும் சைடில் அடிக்கப்பட்டிருக்காங்க. கல்லர்களின் மத்தியில் ஒருவராக கல்லறில் ஒருவராக எண்ணப்பட்டார்கள் சொன்னபடி கல்லர் நடுவே அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை ஒருவர் மற்றவன் அவரை என்ன சொல்கிறான்? மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டிருந்தும் தேவனுக்கு பயப்படுவது இல்லையா? இப்போ அவங்க 2 பேருமே கல்லங்கதான். ஒருத்த மாத்திரம் அவரை பற்றி தெரிஞ்சு கொள்றான். சொன்னார், அவர் கடவுளுடைய தெய்வ குமாரன் என்பதை உணர்ந்துருக்கிறான். அவன் சொல்றான், நம்ம இப்படிப்பட்ட நமக்கு பனிஷ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் நாம இருக்கிறோம். ஆனா அவரோ ஒரு குற்றம் அறியாதவர், ஒரு குற்றம் செய்யாதவர் அப்படின்னு சொல்லி அவன் தன்னைத்தானே தாழ்த்துகிறார். அப்ப தேவன் அவருக்கு மறுமொழியாக இந்த வார்த்தையை சொல்கிறார், நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று. அப்ப இந்த வார்த்தையின் பொருள் ஒரு 3 காரியங்கள் அடங்கியிருக்கிறது. இப்ப மீட்பு, மன்னிப்பு, ரட்சிப்பு, இப்படிப்பட்ட ஒரு 3 காரியம் இந்த வார்த்தையில் அடங்கியிருக்கிறது. அவன் கேட்டபோது அவன் என்ன கேட்கிறான்னா, அவன் இந்த வார்த்தையை சொன்ன உடனே பாருங்க, அவன் கேட்ட வார்த்தை 41 வாசிப்போம். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவர்களுக்கு தக்க பாண்டை அடைகிறோம், இவரோ அகாரணத்தையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. ஆமென். அப்ப பாத்தீங்கன்னா, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். அப்ப அவன் தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கிறான், தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுறான். ஃபர்ஸ்ட் அவரை அவன் ஏத்துக்கிறான். அப்ப ஏற்றுக்கொள்ளும் போது அவருக்கு மீட்பு கிடைக்குது. அப்ப இப்ப 2வது பாவ மன்னிப்புக்காக வேண்டி தான் செய்த தவறை ஒத்துக்கொள்கிறான். எப்பொழுதுமே தான் செய்கிற தவறை அறிக்கையிடுகிறவன் வாழ்வடைவான் அப்படி சொல்லி சொல்லுகிறது. அப்ப தான் செய்த தவறை அவரிடத்தில் அறிக்கையிடுகிறான். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நம்ம செய்த தவறு உண்மைதான், அதுக்கு நம்ம தண்டிக்கப்படுறோம். ஆனா அவரோ ஒரு குற்றமும் செய்யாதவர், ஒரு பாவம் செய்யாதவர் அப்படின்னு சொல்லி அவன் தேவகுமாரனை சிலுவையிலே புகழ்ந்து பேசுகிறான். அப்பொழுது திருப்பியும் கூட அவன் சொல்றான், அவர் தேவகுமாரன் என்று அறிந்தவனாக அவனுக்குள்ளே ஒரு நிச்சயம் உண்டு. இவர் தேவகுமாரன், இவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு அப்படிங்கிறத அவன் உணர்ந்திருக்கிறான். உணர்ந்தவனாக அவன் என்ன சொல்றான் பார்ப்போம். 42. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். இயேசுவை நோக்கி உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அவனுக்கு தான் தெரியுமா, அவன் குற்றம் செய்தவன், அவன் ஜெயில பனிஷ் பண்ணப்பட்டவன், ஜெயில இருந்தவன், அவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கான் அந்த நாட்கள்ல. ஏன்னா சுவிசேஷமே அந்த நாட்கள்ல இருந்த கடினமாக தான் அறிவிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல அவன் இவனை அறிந்து அவன்கிட்ட கேட்கிறான், உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது. அப்ப இவருக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்குதான் அவன் தெரியுமா அவனுக்கு. அவன் தெரிந்ததுனால தான் அவன் கேட்கிறான், உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தவர்களும். அப்ப அவருக்குன்னு ஒரு ராஜ்யம் உண்டு. நம்ம வசனம் கூட வேதம் சொல்லு பார்த்தீங்களா, உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தியிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்களா வசனத்துல கூட. அப்ப இந்த மாதிரி அவன் உணர்ந்தவனாக உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் அப்படின்னு சொல்றான்.
அதுக்கு அவர் என்ன சொல்றாரு வார்த்தையா 41 வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, நீ இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசிலே இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். ஆமென். இன்றைக்கு உடனே அவனுக்கு மீட்பு, மன்னிப்பு, இப்ப ரட்சிப்பு. ரட்சிப்பு எப்படி உடனே கொடுத்துட்டார். இன்றைக்கு நீ என்னுடன் கூட பரதேசில் இருப்பாய். இப்ப நம்மளும் வார சபைக்கு வரோம். இத்தனையும் அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கிறிஸ்டியன், அதாவது ஃபேமிலி பானட் எல்லாமே கிறிஸ்டியன் தான் இருக்கிறோம். வாரம் வருகிறோம், போகிறோம், மன்னிப்பு கேட்கிறோம், ஒவ்வொரு வாரமும் வருகிறோம், எல்லாம் செய்கிறோம், ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம ரட்சிப்பின் நிச்சயத்தை உணர்ந்தவர்களாக இருக்கிறோமா? யாராவது நமக்கு ரட்சிப்பு உண்டு, தேவ சமூகத்தில் நமக்கு மன்னிப்பு உண்டு, நம்மை அவர் மீட்டுக் கொண்டார் என்ற ஒரு இதை நாம் உணர்ந்துள்ளோமா? உணர்ந்துள்ளதாக இல்லைனா வருகிறோம், போகிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், திருப்பி அடுத்த வாரம் அதே சிச்சுவேஷனில் போய் கொண்டு இருக்கிறோம். அடுத்த வாரம் போகும்போது திருப்பி மன்னிப்பு, ஜெபம் எல்லாம் உண்டு. ஆனால் இவன் பாருங்க, அந்த சிலுவை அத்தனை வேலைகளிலும் கூட உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அதை நினைத்தார்கள் அப்படின்றார். அது வரைக்கும் ஒன்றுமே வாயத்தனமாக இருந்த இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? அதை திருப்பி வாசிப்போம். இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதேசில் இருப்பார். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். அவனுக்கு 3 கொடுத்துட்டார். மீட்பு, அவனை மீட்டுக் கொண்டார், அவனுடைய பாவத்தை மன்னித்தார், அவனுக்கு ரட்சிப்பையும் கொடுத்தார். இப்ப நம்ம ஞானசனம் எடுக்கிறோம் வச்சுக்கோங்க. ஞானசனம் எடுக்கிறோம். ஞானசனம் நம்ம எதுக்காக எடுக்கிறோம்? ஞானசனம் எப்படி நம்ம டீச் பண்றாங்க? ஞானசனத்துக்கு பல சபைகளில் டீச் பண்றது ஞானசனத்துக்கு ப்ரிப்பேர் ஆகும்போது நமக்கு டீச் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா, நாம் பாவங்கள் நாமும் கிறிஸ்துவுடனே கூட மறிக்கப்பட்டு தலையில முங்கும்போது மறிக்கப்பட்டு திரும்ப நம்ம எதிர்ச்சவங்க அந்த பாவங்கள்லாம் மறித்து போய்விட்டது. அவரோடு கூட அந்த பாவங்கள்லாம் மறித்து போய்விட்டது. அப்ப நாம ஒரு பரிசுத்தவனாக ஒரு கிறிஸ்துவுக்குள்ளாக எழுந்திருக்கிறோம் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆனா இவனுக்கு எடுத்து பாருங்க, அவரோடு கூட மறித்தார். மறித்தானா இல்லையா? அவரோடு கூட மறித்தார். அவரோடு கூட எழுந்து திருப்பி அவருடைய ராஜ்யத்தில் பிரிவினை சிலாக்கியத்தை பெற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட சிலாக்கியத்தை இவன் நடத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப இந்த மாதிரி ரட்சிப்படத்தை இன்னொரு நபரை கூட நாம் பார்க்கலாம். லூக்கா 19 6 வருஷம் 6 7 அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் கண்டுபடி போனார் என்று முறுமுறுத்தார்கள். 8 வருஷம் 8 9 வருஷம் சபையில் நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒரு சிலத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. ஆமென். பாத்தீங்களா? அவர் பாவியான மனுஷன், டாக்ஸ் கலெக்டர், வரி வசூல் செய்யக்கூடியவர். எல்லாரும் விருப்பாங்க. எல்லாம் அவன் வரி வசூல் பண்றான், அநியாயமா வட்டி வாங்குறான், அது வாங்குறான் சொல்லி எல்லாரும் வெறுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். ஆனா அவன் இவரை தேடணும், இவரை பார்க்கணும், அவனுடைய உள்ளத்தில் வாஞ்சி உள்ளதா அவன் ஒரு மரத்தில் ஏறி இருக்கிறான், இவரை பார்க்கணும் அப்படின்னு. அப்ப தேவனுக்கு இவன் யாருன்னு தெரியாது, என்னென்ன தெரியாது, இவன் பேருந்தே அவனுக்கு தெரியாது. அங்க வந்தவங்க அவர் உணர்றா, இறங்கி கீழே வா அப்படின்றார். உன் வீட்டுல அன்னைக்கு உன் வீட்டுக்கு வரா, என்ன உன் வீட்டுல நான் விருந்து சாப்பிடணும் அப்படின்றார். அப்ப விருந்து சாப்பிட்ட உடனே அவனை சாப்பிட கூட்டு போறான், அவரை கூப்பிட்டு போறான், வீட்டுக்கு கூட்டு போறான். கூட்டு போகும்போது சொல்றான், என்ன சொல்றோம்னா, சரியை நின்று கர்த்தரை நோக்கி, லூக்கா 19:8, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி விலைக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். பாருங்க, அந்த மன்னிப்புக்காக அவன் இது பண்றான். இவருக்கு மன்னிக்க தயவு பெருத்தவர், மன்னிக்கு சித்தம் பண்ணவர், இவர்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படிங்கிறத அவன் உணர்ந்து கொண்டான். கடவுளுடைய குமாரன் பற்றி அவன் உணர்ந்து கொண்டான். அப்ப இவரால் கூடும், எல்லாம் செய்யக்கூடும், நமக்கு ஒரு பிரச்சனை படிக்கக்கூடும், நமக்கு மன்னிப்பு கொடுக்கக்கூடும். ஒரே நிச்சயத்தில் நான் எல்லாத்தையும் நாளத்தையும் திருப்பி கொடுக்கிறேன். அப்ப அவர் என்ன சொல்றாரு? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாமும் இந்த நாளில் கூட ஒருவரை
நேசிப்போம், அன்பு செலுத்துவோம். சகோதர சகோதரிகளாக இன்று அவர் நமக்காக பாடுபட்டு சிறுவிட்டு துணி போட்டுதான் இந்த வேலை. இது எத்தனாம் மணி வேலை? இது எத்தனாம் மணி வேலை? அந்த 1ஆம் மணி வேலை, 2ஆம் மணி வேலை, 3ஆம் மணி வேலை சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே டைமிங்கை கால்குலேட் பண்ணுங்க. 6 மணிலேருந்து கால்குலேட் பண்ணி பாருங்க. எத்தனாம் மணி வேலை? மணி 12 மணி, 11 மணி, 11 ஆகும். இதோட 3ஆம் மணி வேலை நினைக்கிறேன். இந்த வேலைகள் கூட நாம் அவருக்குள்ளாக நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக அவரை வேண்டிக் கொள்வோம். நம்முடைய பாவங்களை அவர் சமூகத்தில் அறிக்கையிடுவோம். எப்படி இந்த கல்வன் அவருடைய அறிக்கையிட்டு அவன் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஒரு பரலோகத்தின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டானோ, அதே போல நாமும் அவர் சமூகத்தில் விட்டு சேர தேவன் தான் உதவி செய்வார்கள். ஹல்லேலூயா. இந்த வேலையில் கூட நான் பார்த்த 2வது வார்த்தை படியே பார்க்கிறோம். அந்த கல்லன் அவன் தன்னுடைய குற்றங்களை அவன் உணர்ந்தனாகவும் அதே போலவே குற்றம் செய்யாதவர்களே அவன் குற்றப்படுத்தாமலும் அங்கே இருந்தான். அல்லது அவனுடைய வார்த்தையிலே தெரியப்பட்ட காரியம். அதே போலதான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குற்றங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போலவே மற்றவர்கள் குற்றம் செய்யாதவர்களை நாம் குற்றவாளிகளாக நாம் தீர்க்கவும் கூடாது. அல்லேலூயா. ஏதோ ஒரு சமயத்துல நாம் இவர்கள் செய்யாத காரியங்களை நாம் செய்யாது என்று நாம் குற்றவாளியாக நாம் தீர்க்கக்கூடாது. இது ஆண்டவரை பற்றி கற்றுக் கொடுக்கிற காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலையில கூட நாங்கள் மெதுவாக 3வது வார்த்தையை இந்த வேலையை பகிர்ந்து கொள்ள போகிறார். நாங்கள் பார்க்கிறோம், அதோ உன் மகள் என்று சொல்றோம். அதோ ஒரு மகன் என்று சொல்றதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கொண்டு தான் நாங்கள் 3வதாக நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயையும் அருகே இருந்த தன்னுடைய எல்லாரையும் பார்த்து அங்கே சொல்லும் பொழுது சீசர்கள் எல்லாம் நிற்கிற இடத்துல வந்து அவர் இயேசு சொல்கிறார், இதோ உன் மகன் என்று அங்கே சொல்கிறார். நான் இதை கொண்டு இந்த வேலையில கூட 3வது வார்த்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் கரங்களை நாம் வரவேற்போம். ஆப்பிரகாம் பேசுகிறார்கள். நாம் ஒரு நிமிடம் ஆண்டவரே உங்களுக்கு நன்றியப்பா, ஸ்தோத்திரமானது. இந்த கடமை நன்றியை உங்களுக்கு நன்றியப்பா. 2 வாரத்தில் குரல் கிருபை செய்ததே, அவர்கள் குரலில் தொடர்ந்தீங்களே, அவர்களை மட்டும் நீர் வழிபட்டீங்க. உங்களுக்கு நன்றியப்பா. அடிக்கடி மழைக்கு நீர் வழிபடுவது 3ஆம் வார்த்தை என்று நாம் பார்க்கும்போது யோவான் 19:26 நான் தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார். அதே மாதிரி அந்த சீசனை நோக்கி அதோ தாய் என்றார். நாம தாய் தகப்பன் தேவன் அவருக்கு கீழே கூட அவரோட வயிற்றிலிருந்து பிறந்த 2 பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா சீசனா தான் இருப்பாங்க. ஆனாலும் தேவன் யோவானைத்தான் தெரிந்து கொண்டு இதோ உன் தாய் உன் தகப்பன் என்றார். ஏன்னா யோவான் இயேசு மாதிரியே நிறைய பாடுகள் தான் பட்டா. அப்படி அவனை ஒரு செக்க சூழலில் அவனை தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டு கூட அவன் வெளியூர் போது எலும்பு சாம்பலா வரலைங்க, அவன் உயிரோட வந்தான். தேவனுடைய நாமத்தை யோவான் சொன்னதுனால தான் யோவான் அந்த மாதிரி வந்தான். அதே மாதிரி யோவான் கொஞ்சம் தீர்க்காயசு உள்ளவனாகவும் இருந்து அவன் மறிச்சான். அதனால யோவான் தன்னுடைய தாயை பாதுகாப்பான்னு நினைச்சு தேவனுக்கு முன்னமே எல்லாமே நல்லா தெரியும். அதை தெரிஞ்ச ஆண்டவர் அது மாதிரி இது பண்ணாரு. இப்போ நம்ம தாயை தப்பு நம்ம கனம் பண்ணணும். அப்படி கனம் பண்ணாட்டி என்ன ஆகுன்னா நதியின் காகங்கள் அவருடைய கண்களை பிடிக்குன்னு சொல்லியிருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கும் சுச்சுவேஷனுக்கு நம்ம போகாம தாய் தப்பனை வாலிப பிரயாணத்தில் நம்ம முன்னேறாட்டி இது பண்ணாட்டி அவங்கள நம்ம இழிவா பேசாம இது பண்ணாம தாயும் தப்பு நம்ம போட்டுனோம்னா நம்மளுக்கு நல்லா இருக்கும். தமிழ் கூட ஒரு பழமொழி இருக்குது. அந்த பழமொழி இதுக்கு ஒத்து வராது. தாயோடு ருசிப்போம், தந்தையோடு கழிவுப்போம்னு சொல்லி எதை அவங்க விதைக்காம நம்மளுக்கு மேல சுத்தமா இருக்கிறாங்களோ அவங்க அதை கரெக்டா அவங்க விதைப்பாங்க. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா மரியாள் நிறைய பேர் தெய்வமா நினைக்கிறாங்க. மரியாள் காலத்துல இந்த மாதிரி சிலைகளோ தெய்வங்களோ அவங்களுக்கு அது வெளிப்படல.
அவங்க காலத்துல மரியாதை யாரும் தெய்வமா வழிநடத்துல, அவங்க இடத்துல வேண்டுதல் யாருமே செய்யல. அதே மாதிரி அந்த காரியத்தை பண்ண சொல்லி யாருமே சொல்லல. ஒரு இடத்துல சிறிய உனக்கும் எனக்கும் என்ன என்று அவர் சொல்றாரு. ஆனாலும் வேலைக்காரர் அவர் பார்த்து அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று சொன்னாரு. அதே மாதிரி தேவ தூதர்களும் சீசர்களையும் கூட ஒரு சிலர் வந்து தெய்வமாக வந்து வணங்குறாங்க. வேண்டுதல் செய்யுங்க எங்களுக்காக சொல்லி இயேசு விட்ட பரிந்துரைக்கிற மாதிரி சொல்றாங்க ரெக்கமெண்டேஷன். அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ண நம்ம தேவையில்லை. லூக்கா 1:38 சொல்லுது, அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தைப்படி எனக்கு ஆக கடவுள் சொல்றாங்க. இந்த டைம்ல வந்து யோசிச்சு பார்க்கணும். ஒரு பரிசுத்தாவியோட வந்து அந்த ஸ்திரீ அந்த குழந்தை என்னோட வயிற்றுல இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து யார்கிட்டையுமே அவங்க வந்து சொல்லல. ஆனாலும் அவங்க அப்படி ஆண்டவனுடைய சித்தம், அந்த தேவனுடைய வார்த்தை வந்த உடனே ஆண்டவரே நான் இதோ புருஷன் அறியேன்னு சொல்லி அவங்க வந்து சொல்றா. அப்படி சொன்னாலும் இதெல்லாம் தேவன் வந்து பார்த்து நான் கூட இருக்கிறேன்னு சொல்லும்போது அவங்க வந்து தன்னுடைய தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா. இந்த தேவ சித்தம் போது அவங்க மரியாதை வந்து கல்லெறிஞ்சு அவளை வந்து சாகடிப்பாங்க. ஆனால் அந்த கல்லெறிஞ்சு சாகடிக்கிற அந்த தருணத்திலையும் கூட இல்ல ஆண்டவரே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லல, தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அது மாதிரி நம்ம வந்து தேவன் நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் காரியங்கள் சொன்னோம்னா நம்ம வந்து தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம வந்து ஒப்பு கொடுக்கணும். முன்னறிவிக்க அவன் வந்து நிறைய இடத்துல வந்து பயப்பட்டாலும் கூட அவன் வந்து தன்னுடைய புருஷனுக்கிட்ட வந்து என்ன சொல்றான்னா, மத்தேயுல நம்ம வந்து பார்க்கிறோம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம், அவளோ குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெறுவாள், ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாலை நீக்கி அவரை ரட்சிப்பார் என்றார். அதுக்கு முன்னாடி 18ஆம் வசனம், இயேசு கிறிஸ்துவுடைய ஜனங்களால் வரும்போது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்தாவினால் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனைய யோசேப்பு நீதிமனாக இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தலைவிட வேண்டும் யோசனையா இருந்தான். இந்த மாதிரி கல்லறிந்து சாகருக்கு தன்னை வந்து ஒப்பு கொடுத்த அந்த சிசியை வந்து என்ன பண்றான்னா, புருஷன்கிட்ட வந்து அவன் வந்து என்ன பண்றான்னா உண்மையை சொல்றான். ஆனா அதுக்கு முன்னாடி அவன் வந்து எதுவுமே அவன் சிந்திக்கல. சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து என்ன பண்றான் அப்படின்னா தள்ளிவிடணும்னு சொல்லி அவன் வந்து சிந்தித்துக் கொண்டிருந்தான் சொல்லி இருக்குது. ரகசியமாய் அவனை தள்ளிவிட யோசனையாக இருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டார். கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் காணப்படுவதற்கு முன்னே அவன் வந்து இந்த உண்மையை அவன் வந்து சொல்லிட்டான் தன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட. நம்மளும் அந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல வேண்டிய காரியங்கள் நம்ம வந்து சொல்லணும். சாதாரண செல்போன்ல கூட பேட்டர்ன் போட்டு நம்ம வந்து மறைச்சு வச்சிடுறோம். நம்முடைய சீக்ரெட் இந்த நம்பர் நம்ம வந்து சொல்றது இல்லை. அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு ஒளிவு மறைவு இல்லாம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாழ்க்கை இருந்துச்சுன்னா அந்த வாழ்க்கை வந்து நல்லதா இருக்கும். குழந்தைகளுக்காக அவங்க வந்து சீக்ரெட் போடுறாங்க, பேட்டர்ன் போடுறாங்க. ஆனாலும் அதை வந்து தன்னுடைய புருஷன்கிட்ட சொல்லலாம். அதே மாதிரி புருஷன்கிட்ட என்னத்தை சொல்லணும் என்னத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியும் தெரியணும். தெரிஞ்சு அதுக்கு பல நம்ம இருந்தோம்னா நம்முடைய அந்த குடும்ப வாழ்க்கை வந்து நல்ல விதமாக முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தேவனுடைய சித்தம் எங்கே எதுன்னு சொல்லி அந்த இதை மரியாதை எப்படி வந்து ஏற்றுக்கொண்டாலும் அதனுடைய இது மாதிரி சொல்ல வேண்டிய நம்ம வந்து சொல்லணும். கணவனுக்கு உண்மையா இருந்தா உண்மை தன்மை அவளிடத்துல வந்து வெளிப்பட்டுச்சு. இந்த உண்மை தன்மை வந்து என்ன, நான் பேசுவதற்கு முன்பு யோசிக்கணும், சொல்லக்கூடாது சொல்லணும். ஆனாலும் நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து சொல்லிடக்கூடாது. மனசுக்குள்ள வைத்திருக்கிறது வந்து நம்ம வந்து மனசுக்குள்ள வைத்திருக்கணும். மற்றவர்களுக்கு சரி நம்மளுக்கு சரி. தமிழ்ல சொல்லுவாங்க அளப்பு வாயன்னு சொல்லி, அந்த மாதிரி அளப்பு வாயில நம்ம வந்து இருக்கக்கூடாது. எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு நம்மளுக்கு வந்து தெரியணும். திருமணம் செய்யும் கணவனுக்கு அவன் வந்து உண்மைகளால் இருந்தா
அவன் வந்து தைரியமா சொன்னான், என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி. ஆகாத சம்பாஷணம் வேண்டாம், யோசேப்பிட எதை சொல்ல வேண்டுமோ அதை அவன் வந்து சொல்லுனா, எதை சொல்லக்கூடாதோ அவன் வந்து சொல்லல. பேசிட்டு நம்ம வந்து யோசிக்க கூடாது, யோசிக்காதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேசணும். அந்த மாதிரி மரியாளோட அந்த சிந்தனை வந்து என்னன்னா, ராஜாக்களுடைய அது வந்து ஒரு சிந்தனை. 1 சாமுவேல் 10:7 கூட சொல்லி இருக்கிறது, சமயோஜித அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உண்மையில் இறங்குவார், நீ அவருடைய கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாய் வந்து சாமுவேலுக்கு சொல்லப்படுகிறது. அந்த சாமுவேல்கிட்ட சொல்லப்படும் போது, இந்த அடையாளங்களை உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோடே இருக்கிறார் சொல்றாங்க. இந்த மாதிரி சமயத்துக்கு ஏற்றபடி பேச மரியாதை வந்து தெரிஞ்சு வச்சிருந்தா. அதனால அவளோட வாழ்க்கை வந்து நல்ல விதமாக கடைசி மட்டும் தேவன் வந்து கொண்டு 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 சென்றார். ஆண்டவரோட அடிமை அப்படின்னு சொன்னா அப்படி தேவ சித்தத்தை தன்னை வந்து ஒப்பு கொடுத்தா அப்படி. அதே மாதிரி எதை சொல்ல வேண்டுமோ அதை வந்து சொன்னா அப்படிங்க. இன்னும் கூட கொடுமையான விஷயம் என்னன்னா, லூக்கா 2:35 சொல்லப்பட்டிருக்குது, இது வந்து எப்படி சொல்லணும்னா, சிமியோன் வந்து அந்த குழந்தைய கையில வச்சிருக்கிறான். இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தப்ப கையில வச்சிருக்காரு. அந்த கையில வச்சிருக்கும் போது அந்த குழந்தைய என்ன பண்ணணும்னு ஒரு ஆத்மா பட்டயத்தால உருவி போயிடும் அப்படின்னு சொல்றோம். அப்படி ஒரு யாருமே அதை வந்து பார்க்க முடியாத ஒரு இது, தன் குழந்தைய பெறுறா, ஆனா அந்த குழந்தையும் ஒரு பட்டை வந்து உருவி போகும்னா அவன் அதை வந்து யார்கிட்டையும் சொல்லல, மனசுலயே வச்சுக்கிட்டான். வச்சுக்கிட்டு என்ன பண்ண அப்படின்னா, அந்த குழந்தை படுற வேதனை, துன்பம், துக்கம் அது வந்து மற்றவங்களுக்காக பிறருக்காக சொல்லி கூட மரியாதைக்கு தெரியாது. ஆனாலும் உலகத்தை ரசிக்கிற ஜீவ ஒளி அவரு. அந்த ஜீவ ஒளிய எல்லாரும் மனிதர்களாலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி தேவனுடைய சித்தம் ஒரு பட்டயம் உருவி போகும், அந்த உருவி போகும்னு சொல்லி அந்த சிமியோன் சொன்னப்ப கூட அதை அவன் மனசுலதான் வச்சுக்கிட்டா, யாருக்குமே அவன் வந்து சொல்லல. அதே மாதிரி அவ வந்து எலிசபெத்துக்கு அந்த பிரசவ காலம் நேரிட்டு அவங்களோட ஆவில அவங்க வந்து சொல்லும்போது கூட சொல்ற அப்படி அதை அவங்க வந்து மனசுலதான் வச்சுக்கிட்டான்னு சொல்லி. நம்மளும் யார் என்ன சொன்னாலும் அதை வந்து நம்ம வந்து மனசுல தான் வச்சுக்கணும். மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து எல்லாமே இது பண்ணணும். அதனால மரியாதை வந்து என்னென்ன பண்ண அப்படின்னா, அந்த பட்டயம் உருவி போகும்னு சொன்னப்ப கூட ஒரு தாய் தகப்பனுக்கு தெரியும், முதல் பேரான அந்த குமாரனை பெறும்போது எத்தனை வலி, எத்தனை இது இருக்குன்னெல்லாம். என்னோட ஒய்ஃபெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் வலி வேதனையால கஷ்டப்பட்டுச்சு. கடைசியில ஒரு போர்சப் வச்சு தான் எடுத்தாங்க. அந்த அளவுக்கு இருக்கிற அந்த முதல் பேரான குமாரனை வந்து மிலிட்ரிக்கெல்லாம் கூட அனுப்பிச்சு விடும் போது எல்லாரும் அந்த ஊரே அவ்வளவு பாராட்டு, தன்னுடைய மிலிட்ரிக்கு அனுப்பிச்சுட்டு தன்னுடைய பையன் வந்து இறந்துட்டாங்கன்னா. ஆனா அந்த தாய்க்கு அந்த முதல் பேரான குமாரன் பெறுவதுப்பட்ட அந்த வேதனை, அவனை வச்சு கனவு கண்ட அந்த கனவுகள்லாம் கொஞ்ச நேரத்தில் அது மாறி போகும். மாறி போகும்போது அவளுடைய சிந்தனை எப்படி இருக்கும். அதே மாதிரி நமக்காக அவர் வந்து நம்முடைய ஜீவனுக்காக அவர் வந்து ஒரு பட்டயத்தை அவர்களுடைய உருவி போனாலும் கூட தேவன் என்ன பண்ணாருன்னா, மரியாதை வந்து மனசுல சிந்திச்சுட்டா இருந்தா. நம்மளும் கூட மற்றவங்கள்ட்ட நம்ம தேவையில்லாத வந்து நம்ம வந்து சொல்லக்கூடாது, நம்ம வந்து கரெக்டா இருக்கணும், நம்ம அதற்காக நம்ம வந்து ஒப்பு கொடுக்கலாம். அவன் வந்து தன்னை விட்டு கொடுத்தா, தேவசித்தம் என்னதுன்னு அறிஞ்சா, மரணம் வந்தாலும் அதை வந்து ஏற்றுக்கொண்டாலே ஒழிய எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது என்னும் அந்த சமயோத புத்தி இருந்துச்சு.
மரியாதை தேவன் இம்மட்டும் ஆசீர்வதிச்சாரு. இன்னையும் கூட ஒரு வார்த்தை சொல்லலாம்னா எல்லாரும் குயின் ஆஃப் கிங் குயின் சொல்லி வந்து மரியாதை வந்து சொல்றாங்க. அந்த மாதிரி அவர் வந்து குயின் இல்லை, மரியாதை வந்து எரேமியா எரேமியா 7:19 நினைக்கிறேன். எனக்கு மனமடி உண்டாக அந்நிய தேவர்களுக்கு பானங்களை வாரிக்கிறார்கள். அவர்கள் வானாக்கிரணிக்கு பணியாரங்களை சுடும்படி பிள்ளைகளை வந்தார். வானாக்கிரணி தான் வந்து குயினை ஒழிய மரியாதை எந்த நாளையும் ஒரு குயின் இல்லைங்க. வானாக்கிரணி வந்து கீழே போக போறவ, மரியாதை வந்து மேல தேவனோடு இருக்க போறவ. ஆனா அவளும் வந்து என்ன பண்றாங்கன்னா தெய்வமா கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி நம்ம தெய்வமா நம்ம வந்து கொண்டாடக்கூடாது. மரியாதை நம்ம வந்து அவள்கிட்ட பரிந்துரைத்து மரியாதை வந்து இயேசுகிட்ட போய் பரிந்துரைக்க தேவையில்லை. இந்த காலத்துல நம்மளாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டோம். நம்மளே டைரக்டா தேவனிடத்தில் நம்ம வந்து ஜெபம் பண்ணலாம். அந்த ஜெபம் பண்ணனால நம்ம வந்து மரியாதை போல அது நல்ல சுபாவத்தை நம்ம வந்து இருக்கணும். யோசேப்புக்கு சொன்னது போல, தன்னுடைய யோவானுக்கு சொன்னது போல, மன்னிக்கணும், யோவானுக்கு சொன்னது போல 3 பசங்க இருந்தும் கூட வேற யோவான அவ வந்து தாயா ஏற்றுக்கிட்டா. ரகசியங்களை சொல்ல வேண்டிய இடத்துல மட்டும் சொன்னா, மற்ற இடங்கள்லாம் வந்து சொல்லல. அதே மாதிரி 3 மாசம் அவ வந்து என்ன பண்ணினா, வயிற்றுல இருந்தும் கூட 3 மாசம் வந்து எலிசபெத் கூட தான் இருந்தா. ஆனாலும் மறுபடியும் வந்தவொடனே யோசேப்புக்கு அந்த கல்யாணம் வந்து அரேஞ்ச் பண்ணும்போது கூட சொல்ல வேண்டியதை அவ சொன்னா, மறைக்க வேண்டியதை அவ மறைச்சா. அது மாதிரி நம்மளும் மரியாதையோட அந்த நல்ல சித்தங்கள், நல்ல அந்த 4 காரியங்கள் நம்மளும் கடைபிடிச்சோம்னா தேவனத்தில் நம்மளும் நாளுமா தேவன் நம்மளுக்கு ஆசீர்வதிப்பாராங்க. அந்த சுவாத்தை நம்மளும் பின்பற்ற வேண்டும், மரியாதையோட சுவாத்தை. நிழலில் கூட முன்னாடி வார்த்தையில ஸ்திரியை அதோ மகள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் மகன் என்று அங்கே சொல்லும் பொழுது ஒரு வேதனை, அதாவது ஒரு தாய் ஒரு பிள்ளை இவர்களுக்கு இடையில ஒரு பிரிவு ஏற்படும் பொழுது இருக்க வேண்டிய வேதனையை குறித்து அந்த இடத்துல விளங்குகிறது. வேதனையை தீர்த்து வைக்கிறார். அதாவது நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, மற்றவருடைய வேதனையை நாம் தெரிந்து கொள்வதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. மற்றவருடைய வேதனை எப்படி இருக்கிறது, அந்த வேதனைக்கு நம்மால் என்ன செய்ய முடியும், அவர்களுக்கு அதை நாம் புரிந்து அவர்களுக்கு நாம் செய்யக்கூடியதாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இதே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதான் ஆண்டவர் அப்படியே விட்டு போகல. அந்த தாய் துக்கப்படுவாரே அப்படின்னு சொல்லி அறிந்தவர் அந்த துக்கத்தை தீர்க்கும்படியாக ஒரு மகனை கொண்டு போனார். அல்லேலூயா. அதே போலவே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே அநேகரை சந்திப்போம், அநேகருக்குரிய துக்கங்களை காணுவோம், வேதனைகளை காணுவோம். இவர்களிலே நம்மால் முடிந்த காரியங்களை செய்து அவர்களுக்கு நாம் உதவியாக தேற்றவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதே போலவே இந்த 4வது வார்த்தையை வாசிக்கும்படியாக சகோதரி குமுதினி இந்த இடத்தில் உள்ள வார்த்தையை போகிறோம். இதோ நான் பார்க்குற இடத்துல என் தேவன் தாமே அந்த இடத்துல பார்க்குறோம். என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் அந்த வார்த்தையை குறித்து நாளை பார்க்கும்படியாக சகோதரி குமுதினி இருக்கிறாங்க. நம்ம தலைவரத்தை நாங்கள் வரவேற்போம். அந்த வார்த்தை குறிப்பிடுறாங்க. கரங்களை பற்றி நாங்கள் நன்றியை சொல்லிக்குவோம். ஆண்டோட வார்த்தை அங்கே சொல்லுகிறது, என் தேவனே ஏன் என்னை
கைவிட்டீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற பொழுது பாவங்களை சுமந்தவரா இந்த இடத்திலே கல்வாரி சிலுவையிலே அங்கே காணப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தேவன் பாவங்கள் இருக்கிற இடத்திலே அங்கே வாசம் பண்ணுவது இல்லை. அவர் தன் பாவங்களை சுமந்து அந்த இடத்தை தீர்க்கும் பொழுது அங்கே பரிசுத்த ஆவியானவர் தேவன் அவரை விட்டு கொஞ்சம் விலகி நிற்கிறார். நிற்கும் பொழுது இந்த வேதனையை சாதாரணமா ஒரு மனுஷனுக்கு தாங்கிக் கொள்ள முடியாது. மாம்சத்திலே இவர் அந்த இடத்துல அதை தாங்கிக் கொள்ளும் பொழுது அதுவரால் முடியாத ஒரு சூழ்நிலை, அதாவது வேதனை அதிகரிக்கும் பொழுது அந்த இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. அவர் தேவன் கைவிடல, கொஞ்சம் அவர் விலகி இருந்தார். அல்லேலூயா. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் பாவம் இருக்கிற இடத்துல வாசம் பண்ணுவது இல்லை. ஆனபடியாக தான் இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியான ஒரு பதிலை அங்கே சொல்லுகிறார். இதிலிருந்து நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடுவது இல்லை. அப்படி அவர் கைவிடாமல் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தமாய் நாம் இருக்கும் பொழுது ஒருபோதும் தேவன் நம்மை கைவிட மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூடவே இருப்பார். அல்லேலூயா. இதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாவற்றையும் பின்பற்றும்படியாக சிலுவை கடைசி பரியந்தமும் எனக்கு சகல காரியங்களை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் கூட 5வது வார்த்தையை இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்ளும்படியாக தாகமாய் இருக்கிறேன் என்ற அந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக சகோதரி புஷ்பராசி இருக்காங்க. கரங்களை தட்டி வரவேற்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் மொழிந்த 5வது வார்த்தையான தாகமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தையை பற்றி நம்ம சிந்திக்க போறோம். இந்த சிலுவை வார்த்தையிலே இந்த வார்த்தை தான் ரொம்ப சின்னதான ஒரு வார்த்தை. இதுக்கு ஆதாரமா யோவான் 19:28. எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். இதுல நம்ம பார்க்கிறோம் பொதுவாக எல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில 2 விதமான தாகம் இருக்கு. ஒன்று சரீர தாகம், இன்னொன்று ஆத்மா தாகம். அதே போலதான் நம்ம ஏசப்பாவும் 2 தாகமுமே இருந்துச்சு. நம்ம இப்ப பார்க்க போறோம் தேவனுக்கு என்ன தாகம், ஃபர்ஸ்ட் மனுஷ தாகம், சரீர தாகமா இல்ல ஆத்ம தாகம் இருந்ததான்னு நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த சிலுவை மரணம் ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு மரணம், ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இது ரோம மக்கள் பயன்படுத்துறது, தண்டனை கொடுக்கறது, சிலுவையில அரைஞ்சு தண்டனை கொடுக்கறது ரோம மக்கள் செய்யறது. அப்போ அவங்க தன்னுடைய மக்களை என்ன செய்ய மாட்டாங்களாம், அந்த தண்டனைக்கு உட்படுத்த மாட்டாங்களாம், சிலுவையில அறை கொடுக்க மாட்டாங்களா. ஏன்னா அது ரொம்ப கொடுமையானது, அதனால அதை அவங்க கொடுக்க மாட்டாங்களாம். மற்ற புறஜாதியான மக்களுக்கு தான் அதை கொடுப்பாங்களாம். கொலை செய்யறவங்க, தப்பு பண்றவங்க, அவங்களுக்கு தான் அவங்கள இந்த சிலுவையில அறைவாங்களாம். அதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்களாம், அவங்கள ரொம்ப சித்திரவதை பண்ணுவாங்களாம். அந்த குண்டுனாலையும் வாரினாலையும் என்ன செய்வாங்களாம், அடிப்பாங்களாம். அடிச்சு அந்த சரீரத்தில் உள்ள பலனை அவ்வளோத்தை என்ன செய்வாங்களாம், எடுப்பாங்களாம். ஃபுல்லும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்வாங்களாம், அவங்கள சிலுவையில அரைவாங்களாம். அதனால என்ன செய்வாங்களா, அப்படி அடிக்கும்போது உடம்புல உள்ள எல்லா ரத்தமும் என்ன செய்திருமா, சிந்திருமா. அதுக்கு அந்த வலியை மறக்கிறது தான் என்ன செய்வாங்களாம், காடி கசப்புகள் அந்த காடி என்ன செய்வாங்களாம், கொடுப்பாங்களாம் அந்த மக்களுக்கு. அந்த வலி தெரியாம மயக்கம் வர்றது போல இருக்கிறதுக்கு அந்த வலி தெரியாம இருக்கிறதுக்கு கொடுப்பாங்களாம். அதே போலதான் நம்ம இயேசுநாதருக்கும் என்ன செய்தாங்க, கொடுத்தாங்க. ஆனா இயேசுப்பா என்ன செய்தாரு, ஒரு தவிப்பு, ஆத்ம தவிப்பு ஆண்டவர் சமூகத்துல இருந்தனால அவர் என்ன செய்தாரு, அந்த காடியை வாங்க என்ன செய்தாரு, மறுத்தாரு, வாங்கல. எல்லாவற்றையும் சகிக்கணும், பிதாவின் சித்தம் நிறைவேறணும், வேத வாக்கியம் என்ன செய்யணும்,
நிறைவேறணும்னு சொல்லிட்டு அந்த சகிப்பு தன்மை என்ன செய்தாரு, சகித்தாரு. சிலுவையில சகித்ததுனால அந்த காடி என்ன செய்தாரு, வாங்க மடுத்தாரு, வேண்டான்னு சொல்லிட்டு அதை இது பண்ணாரு. அப்போ நம்ம என்ன செய்யறோம், இதுல தேவன் அவர் உலகத்துல சுற்றிட்டு இருந்த நாட்கள்ல எல்லாருக்கும் என்ன கேட்கிறவங்களுக்கு எல்லாம் தாகத்தை என்ன செய்தாரு, தீர்த்தாரு. எல்லாருக்குமே தீர்த்திருக்கிறாரு. நம்ம அது கொஞ்சம் 2 வசனங்கள் இருக்குது. யோவான் 7:37-28 சொல்லியிருக்கு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவான். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் சொல்லியிருக்காரு. வெளிப்படத்தில் 21:6 சொல்லியிருக்காரு, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமா இருக்கிறேன். தாகமா இருக்கிறவர்களுக்கு ஜீவ தண்ணீர் முற்றில் இலவசமாய் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. வெளிப்படுத்தல் 22:17 சொல்லியிருக்காரு, தாகமா இருக்கிறவன் வர கடவான், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமா வாங்கி கொள்ள கடவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல சுற்றித்திருந்த நாட்கள்ல கூட அவர் என்ன செய்திருக்கிறாரு, எல்லா விதமான தாகத்தையும் அவரு சரி பண்ணியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போதும் இந்த கசப்பு கலந்த காடிய அவங்களுக்கு கொடுக்கும்போது என்ன செய்யுமா, கொடுத்துட்டு திரும்ப என்ன செய்வாங்களாம், சிலுவையில அதுக்கப்புறம் தான் அறைவாங்களாம். அந்த ரோம மக்களை அறையும் போது அந்த மீதி இருக்க ரத்தம் என்ன செய்யுமா, வெப்பமா வெளியில வந்துருமா. அப்போதான் அந்த வாய் மேல் வாயோட ஒட்டி இருக்கும்போது தாகம் எடுக்குமா. அது போலதான் நம்முடைய இயேசுநாதரை சிலுவையில் அறையும் போது அந்த தாகம் அவருக்கு ஏற்பட்டுச்சு. ஆனாலும் மனுகுலத்தின் பாவத்தை மன்னிக்கிறதுக்காக அந்த பிதாவின் சித்தம் நிறைவேறாம போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரு எல்லாத்தையும் என்ன செய்தாரு, சிலுவையில சகிச்சாரு. அதை நம்ம பார்க்கும்போது அவரு ரொம்ப அடிக்கப்பட்டு சிலுவையில தொங்க விடப்படும் போதும் அவர் என்ன செய்யறாரு, தன்னுக்குள்ள என்ன செய்யறாரு, எல்லாத்தையும் தாங்கிக் கொள்றாரு. நம்ம பாவ மன்னிப்பிலிருந்து நம்ம விடுதலை பெறாம ஜனங்கள் பாவத்துக்குள்ளாக போயிடுவாங்களே அந்த ஒரு தவிப்பினால என்ன செய்யறாரு, அவரு அதை ஏற்றுக்கொள்றாரு. ஏற்றுக்கொண்டு சிலுவையில தாகமா இருக்கிறேன்னு சொல்றாரு. இதுல வேதாகமத்துல நம்ம பாக்குறோம், நம்ம நோக்கி கூட்ட ஆகாரை பற்றி பார்க்கிறோம். ஆகார் தன்னுடைய மகன் கூட வனாந்தரத்துல தண்ணி இல்லாம இருக்கும்போது தேவனை நோக்கி கூப்பிடுறா. அப்போ தேவன் அவருடைய கண்களை திறந்து என்ன செய்றாரு, தண்ணி கொடுக்கிறாரு. வனாந்தரத்துல கூப்பிட்டாலும் எந்த சூழ்நிலையில இருந்து நம்ம கூப்பிட்டாலும் தேவன் நம்முடைய தாகத்தை தணிக்கிறவரா இருக்கிறார். இன்னொன்று பார்த்தோம்னா சிம்சோன் என்கிற நீதிபதி, அவன் எதிரிகளை வீழ்த்திட்டு ரொம்ப டயர்டாகி சோர்ந்து போய் இருந்த நேரத்துல என்ன செய்யறான், அவனுடைய சமூகத்துல கேட்கிறான், தாகமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் நினைச்சுறாரு, பள்ளத்தாக்க திறந்து நினைச்சுறாரு, அவனுக்கு தண்ணி கொடுக்கிறாரு. மூணாவது நம்ம பார்க்கணும், இஸ்ரவேல் மக்கள் வழிநடத்தி போயிட்டு இருக்கும் போது அவங்களுக்கும் தாகம் எடுக்குது. அப்பவும் அவங்க என்ன செய்யணும், மோசேட்ட போய் முறையிடுறாங்க. மோசே தேவனுடைய சமூகத்துல கேட்கும் போது அவர் கண்மலையை திறந்து நினைச்சுறாரு, தண்ணி கொடுக்கிறாரு. இப்படி கேட்கிறவங்களுக்கு எல்லாம் வனாந்தரத்துல இருந்து கூப்பிட்டாலும் தேவன் பதில் கொடுக்கிறாரு, பள்ளத்தாக்குல இருந்து கேட்டாலும் அவர் பதில் கொடுக்கிறாரு, கண்மலையில இருந்து கேட்டாலும் அவர் பதில் கொடுக்கிறாரு. இப்படி நம்முடைய சரீர தாகத்தை தீர்க்கிற தேவனா இருக்கிறாரு. ஆனாலும் மனுகுலத்தின் பாவத்தை மன்னிக்கிறதுக்காக அவர் தன்னுடைய சரீர தாகத்தை பொருட்படுத்தாம என்ன செய்தாரு, சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்தாரு. ரெண்டாவது பார்க்கிறோம் ஆத்ம தாகம். ஆத்ம தாகம் பார்க்கும்போது பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்கிறது மனுகுலத்தின் பாவத்தை மன்னிக்கிற ஒரு தாகம், ஆத்ம தாகம். இன்னைக்கு என்னோட கூட பரதேசியில் இருப்பா என்று கல்வனுக்கு சொன்னது ரட்சிப்பின் தாகம். கெட்டு போகாம இருக்க அவனை ரட்சித்து அவனை கொண்டு போறதுக்கு அது ஒரு தாகம், ஆத்ம தாகம். மூன்றாவது இதோ உன்னுடைய தாய் என்று மகன் சீசன் சொல்றது, சீசன் இதோ ஒரு தாய் என்று சொல்றது ஒரு அரவணைப்பின் ஆத்ம தாகம். அப்படி ஆண்டவர் ஆத்ம தாகத்தை அந்த இடத்துல சிலுவை பாடு மரணத்தில் இருக்கிறாரு, வெளிப்படுத்துறாரு. தேவன் தன்னுடைய பிதாவின் சித்தத்தை இந்த இடத்துல என்ன செய்றாரு, நிறைவேற்றுறாரு. நம்மளும்
நம்முடைய அப்படி இருக்கும்போது ஆத்ம தாகத்தை பற்றி 2 காரியங்கள் பார்க்கலாம். அவர் வந்து யூதர் ஜனங்கள் வந்து வெறுத்த ஒரு இடத்துக்கு போறாரு. யூதா தேசத்துல சமாரியா ஸ்திரீ கிட்ட போறாரு. அங்க போய் அவருக்கு தாகம் எடுக்குது. அப்ப என்ன செய்றாரு, அந்த தண்ணி எடுக்கிறதுக்கு சமாரியா ஸ்திரீ வர்றா. அப்போ அவர்கிட்ட கேட்கிறாரு, எனக்கு தாகத்துக்கு தா அப்படின்னு சொல்றாரு, கேட்கிறாரு. அப்போ அவ சொல்றா, நீர் யூதனா இருக்க, நான் என்கிட்ட எப்படி தண்ணி கேட்கறீங்க, நான் தரக்கூடாது அப்படின்னு சொல்றேன். அப்படி அவர் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அவருடைய பாவ கிரியைகள் என்ன செய்து சுட்டி காட்டி அவளுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறாரு ஆண்டவர். ஆத்மா அந்த பாவத்துல அவ வந்து மடிந்து போக கூடாதுன்னு சொல்லிட்டு ஆத்மா தாகத்தை அவளுக்கு நினைப்பூட்டுறாரு. அப்போ இவ பட்டணத்துக்கு கடந்து போய் எல்லாத்தையும் சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு வந்து தேவனுடைய நற்செய்தியை கேட்டு எல்லாருமே விசுவாசிக்கிறாங்க. ஆத்மா தாகத்தை தேவன் அந்த இடத்துல வெளிப்படுத்துறாரு. இன்னொன்னு வந்து சரீரத்துல ரத்தம் அப்படியே சொட்டுது, சிலுவை சுமந்து கொண்டு கொல்லலாம் மலைக்கு அவர் போறாரு. அந்த நேரத்துல ஸ்திரீகள் அவரை பார்த்து அழுறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு, லூக்கா 23:28 சொல்றாரு, நீங்க என்ன பார்த்து என்ன செய்ய வேண்டாம், அழ வேண்டாம், நீங்க உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் என்ன செய்யுங்க, அழுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பவும் அவர் என்னுடைய நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்லி நீங்க என்ன பற்றி நீங்க அழ வேண்டாம், உங்கள் ஆத்மாவுக்கு ஏந்தி நீங்க என்ன செய்யுங்க, உங்க பிள்ளைகளுக்காகவும் உங்களுக்காகவும் நீங்க அழுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட உண்மை உள்ள தேவனை நம்ம என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். இந்த நேரத்திலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அப்படி அவர்களுக்கு சொல்றாரு, தேவகுமாரன் நம்முடைய பாவத்தை சுமப்பதற்காக இயேசு கிறிஸ்து ஆத்மா தாகத்தை உணர்ந்தவரா நம்மகிட்ட காணப்படுறாரு. இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையில நம்ம ஆத்ம தாகத்தை நிறைவேற்ற நம்ம என்ன செய்யணும், எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோமர் 6:23 ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரவோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த பாவத்துல வந்து யாருமே மரிக்க கூடாது. இந்த மரணம் வந்து சரீர மரணம் மாத்திரமல்ல, ஆத்மா மரணமும் கூட. அதனால இந்த பாவத்துல யாருமே அழிந்து போக கூடாதுன்னு, ஆத்ம ரட்சிப்பு எல்லாருக்குமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த இடத்துல நம்மளுக்காக என்ன செய்தாரு, நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில அறையப்பட்டார். ஆத்ம தாகம் உள்ளவரா, ஒரு தவிப்பு உள்ளவரா இந்த சிலுவையில நமக்காக அறையப்பட்டாரு. அப்புறம் நாம் அடுத்தவங்களை என்ன செய்யணும், தேவனுடைய சித்தம் என்னன்னா அவருடைய ரத்தத்தினால ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், பாவ மன்னிப்பு அடைஞ்சு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். அதுதான் தேவனுடைய ஆத்ம தாகமா இருந்துச்சு. அதே போல நம்மளும் தேவன் நம்ம மேல வச்சிருந்த ஆத்ம தாகத்தை நம்ம புரிந்து கொண்டு நம்ம எப்படியெல்லாம் வழி நடக்கணும், நம்ம சரீர தாகம் உள்ளவர்களா ஓடிட்டு இருக்கோம் அந்த உலகத்துல, நம்ம ஆத்ம தாகம் உள்ளவங்களா நான் நம்முடைய பாவங்களை முதலாவது மன்னித்து திருத்தி கொண்டு நித்திய ஜீவனை பெறவும் ரட்சிப்புக்குள் வழி நடத்தவும் நம்மளை பழகிக்கணும். மற்றவர்களையும் பாவ சேத்துல விடாம இருக்கிறது, அவர்களையும் ரட்சிப்புக்குள்ள என்ன செய்யணும், வழி நடத்தணும். அப்படிப்பட்ட நல்ல இருதயத்தை நம்ம எல்லாருக்கும் தேவன் தர வேண்டும் என்று கேட்டு நான் முடிக்கிறேன். ஒரு 3 வசனங்கள் மட்டும். சங்கீதம் 42:1-2, சங்கீதம் 63:1, சங்கீதம் 143:6, சங்கீதம் 42:1-2. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மா ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமா இருக்கு. நம்ம வந்து ஆத்மா நேசர் மேல தாகமா இருக்கிறது கத்துக்கணும். தொடர்ந்து தேவன் தாமே இந்த வார்த்தைகளால நம்மளை வழிநடத்தணும். இந்த வேலையில கூட நாங்கள் பார்க்கலாம், தாகமா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை குறித்து நாங்கள் பார்த்த இந்த வேலையில கூட நாம் விசேஷமாக தேவன் நம்முடைய ஆத்மா மேலே ஒரு தாகம் வைத்திருந்தார். அதே போலவே நாமும் அவருடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதான் அவர் எப்படி நம்மளுடைய ஆத்மா மேல் தாகம் வைத்திருந்தாரோ இதே போலவே நாம் இன்னும் இருக்க
இருக்கின்ற மற்ற நாம் காண்கிற ஒவ்வொரு ஆத்துமா மேலும் நமக்கு ஒரு தாகம் இருக்க வேண்டும். தேவனுடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாக இருக்கும்படியாக. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் கூட நாங்கள் எழுந்திருந்து ஒரு பாடலை பாடிவிட்டு நாங்கள் அமர்வோம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்ல ஒரு பாட்டு, உற்சாகமாய் பாடுங்க. மகிமையடைய இயேசு ராஜன். அல்லேலூயா. மகிமையடையும் இயேசு ராஜனே, ஆராத நல்ல மீட்பரே. மகிமையடையும் இயேசு ராஜனே, ஆராத நல்ல மீட்பரே. உந்தன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் மனசு வருக வருக. உந்தன் திருநாமம் வாழ்க, உலகெங்கும் மனசு வருக வருக. மகிமையடையும் இயேசு ராஜனே, ஆராத நல்ல மீட்பரே. மகிமையடையும் இயேசு ராஜனே, ஆராத நல்ல மீட்பரே. உலகமெல்லாம் மீட்படைய உன் ஜீவன் தந்தீரையா. உலகமெல்லாம் மீட்படைய உன் ஜீவன் தந்தீரையா. மகிமையடையும் இயேசு ராஜனே, ஆராத நல்ல மீட்பரே. மகிமையடையும் இயேசு ராஜனே, ஆராத நல்ல மீட்பரே. பாவமெல்லாம் கழுவிடவே உன் இரத்தம் சிந்தினீரே. பாவமெல்லாம் கழுவிடவே உன் இரத்தம் சிந்தினீரே. மகிமையடையும் இயேசு ராஜனே, ஆராத நல்ல மீட்பரே. மகிமையடையும் இயேசு ராஜனே. மகிமையடையும் இயேசு ராஜனே, ஆராத நல்ல மீட்பரே. மகிமையடையும் இயேசு ராஜனே, ஆராத நல்ல மீட்பரே. சாபமெல்லாம் போக்கிடவே முடி தாங்கினீரே. சாபமெல்லாம் போக்கிடவே முடி தாங்கினீரே. மகிமையடையும் இயேசு ராஜனே, ஆராத நல்ல மீட்பரே. மகிமையடையும் இயேசு ராஜனே, ஆராத நல்ல மீட்பரே. அல்லேலூயா. 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 கைகளை உயர்த்தி அல்லேலூயான்னு சொல்லி அல்லேலூயா. உள்ள சோர்வெல்லாம் ஓடட்டும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. மகிமையடையும் இயேசு ராஜனே, ஆராத நல்ல மீட்பரே. மகிமையடையும் இயேசு ராஜனே, ஆராத நல்ல மீட்பரே. மகிமையடையும் இயேசு ராஜனே, ஆராத நல்ல மீட்பரே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் கூட எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தலை சாய்த்தார் என்ற வார்த்தை, 6வது வார்த்தை. இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அருமையான சகோதரி சிஸ்டர் ஜாஸ்மி இருக்கிறாங்க. கரங்களை தட்டி நாங்கள் வரவேற்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதுகளை தாழ்ந்து ஒரு நேரம் ஜெபிப்போம். இயேசுப்பா, இந்த நேரத்திலாகவே எங்களெல்லாம் நாங்கள் வழிநடத்த படிக்கிறோம். இயேசுப்பா, ஆண்டவரே, நீர் மொழிந்த வார்த்தைகளாகவே நாங்கள் தியானிக்கிறோம். இயேசுப்பா, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு என்ன சொல்ல சித்தமாக இருக்கிறீங்க. இயேசுப்பா, எங்களுக்கு எதை உணர்த்துகிறீர்கள். ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தைகளின் மூலமா நீங்க என்ன பேசணும்னு எங்களுக்கு இருக்கீங்க. இயேசுப்பா, அதை எங்களுக்கு நீங்க உணர்த்தின. ஆண்டவரே, இந்த மன்னாவை எங்களுக்கு தாங்க. இயேசுப்பா, அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை இயேசுப்பா நான் கொண்டு போக இந்த உலகத்தில் நீ கிருபை செய்ய வேண்டுமா என்று சொல்லுவோம். அந்த இடத்துல நிற்கிற ஆண்டவரே, நான் பாத்திரவான் அல்ல. ஆண்டவரே, இந்த வார்த்தை
சொல்ல ஆண்டவரே எனக்கு தகுதி இல்லை இசப்பா. ஆனால் ஆண்டவரே எனக்கு நீர் பேச வேண்டும் ஆண்டவரே ஜீவன். நீர் ஆண்டவரே மக்கள் ஆண்டவரே தாக்கத்தோடு இருக்கிறாங்க இசப்பா. இது என்ன சொல்லி கேட்க ஆர்வத்தோடு இருக்கிறாங்க ஆண்டவரே. நீர் பேசுங்க ஆண்டவரே, நீர் பேசுங்க. உங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கலாம் இசப்பா. கேட்கிறேன் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நம்ம உங்க கருத்தில் கொடுக்குறோம். இயேசு மூலம் கேட்கிறோம். எல்லாத்தையும் கேட்டு கேட்டு ரொம்ப டயர்டாக இருப்பீங்கல்ல, அதனால் நீங்கள் கொஞ்சம் ஆன்சர் பண்ணலாம். இல்லை நீங்கள் எல்லாம் கேட்டு டயர்டாகிடும். அதனால் சில கேள்விகள் வரும். அதுக்கு முன்னாடி தேவன் மொழிந்த வார்த்தை யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இந்த வசனத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு யோவான் 17வது அதிகாரம் 4வது வசனம் எடுக்கலாம். யோவான் 17வது அதிகாரம். நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். இந்த வசனத்தை என்ன சொல்லியிருக்காங்க? பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நீர் செய்யும்படி எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். தேவன் வந்து சில கிரியைகளை செய்து முடிக்கணும்னா தேவனை வந்து இந்த உலகத்திற்கு அனுப்பி இயேசுவை வந்து இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்காங்க. நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லையா? சில கிரியைகளை செய்து முடிக்கணும், சில பொறுப்புகளை வந்து இயேசுக்கு கொடுத்துதான் இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்காங்க. பிதாவானவர் அந்த கிரியைகளை உலகத்துல நடப்பிக்க தான் அனுப்பியிருக்காங்க. நம்ம எல்லாரும் நல்ல பைபிள் படிச்சிருக்கோம், நமக்கு எல்லாம் நிறைய தெரியும். என்னென்ன கிரியைகளை இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த காலத்துல செய்து முடித்தார், என்னென்ன கிரியைகள் செய்தாங்க, என்னென்ன செஞ்சாங்க? அற்புதங்கள் நிறைய செஞ்சாங்க. அப்புறம் பிசாசு பிடியிலிருந்து விடுதலை கொடுத்தார். அதுக்கப்புறம் நோய்களை குணமாக்கினாங்க. அப்புறம் எல்லாரும் சத்தமா சொல்லணும், ஏன்னா பாவங்களை மன்னித்தாங்க. மெயின் பாவங்களை மன்னித்தாங்க. அப்புறம் ரட்சிப்பை கொண்டு வந்தாங்க. நமக்கு இந்த உலகத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தாங்க. அப்புறம் பிரசங்க சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. அப்புறம் நிறைய காரியங்கள் செஞ்சாங்கல்ல, நிறைய நம்ம வந்து கணக்குல சொல்ல முடியாது இயேசு செய்த காரியங்கள். அதெல்லாம் நோய்களிலிருந்து குணமாக்குனாங்க. ஜெபம் செய்ய எப்படி நம்ம ஜெபம் செய்யணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்தார். நம்ம அப்போ அந்த காலத்துல வந்து ஜெபிக்க எப்படின்னு தெரியாது, அவங்களுக்கெல்லாம் ஜெபம் எப்படி செய்யணுன்றத கற்றுக் கொடுத்தாங்க. மன்னிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க, அன்பு செலுத்துறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க. எப்படி அன்பு செலுத்தணும்லாம் சொல்லி கொடுத்தாங்க. நம்ம மேல யார் அன்பு செலுத்துறாங்களோ அவங்க மேலேயே நம்ம அஃபெக்ஷனை காமிக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்ன சொன்னாங்க? உங்களை வெறுக்கிறவங்க மேலேயும் அன்பு செலுத்தணும்னு சொல்லி கொடுத்தாங்க. நம்ம என்னென்ன காரியங்களை வந்து நிறைவேற்ற வந்தாங்க வேதத்தின் வழியா நம்ம பார்த்தோம்னா 1 தீமோத்தேயு 1:15 சொல்லியிருக்காங்க, பாவிகளை ரட்சிக்க வந்தாங்க. யோவான் 12:46 உலகத்துக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்தார், வெளிச்சத்தை கொண்டு வர வந்தாங்க சொல்லியிருக்கு. அப்புறம் யோவான் 18:37 உண்மைக்கு சாட்சியா வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனத்துல சாத்தானுடைய வலிமைகளை அழிக்க வந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 6:51 நமக்கு நித்திய ஜீவனை கொண்டு வந்தாங்க சொல்லியிருக்கு. அப்புறம் உலகத்துக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்தாங்க. லூக்கா 4:18, 19, 42 அந்த வசனங்கள்ல சுவிசேஷத்தை அறிவிக்க வந்தாங்கன்னு சொல்லியிருக்கு. மார்க் 10:45 தன்னையே வந்து உலக மக்களுக்காக விலை கிரயமாக கொடுக்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தீர்க்க தரிசனங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்காக வந்தார். அப்புறம் பாவிகளின் மேல கிருபைய தேவன் வச்சிருக்காங்கல்ல, அந்த கிருபைய சொல்றதுக்காக வந்தார். நம்ம தெரியும்ல, பாவிகளை வந்து என்ன பண்ணுவாங்க? தேவன் வந்து இயேசு சொல்றாருன்னா பாவத்தை தான் வெறுக்கிறேன், பாவிகளை வெறுக்கல. ஏன்னா பாவத்தை வந்து தேவன் வந்து அவங்க இயேசு வந்து அவங்களோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டாங்க. அதனால பாவிகள் வந்து கண்டிப்பா மனம் தெரிஞ்சிருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில என்ன சொன்னாங்கன்னா பாவிகளை வெறுக்கல, பாவத்தை தான் வெறுக்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் யோவான் 12வது அதிகாரம் 24 27வது வசனம் வரைக்கும் அவரு நமக்காக மரிக்க வந்தார்னு சொல்லப்பட்டது. அப்புறம் உலகத்துக்கு சமாதானம்
பொறுப்புகளை கொடுத்து தான் இயேசுவை வந்து பிதாவானவர் உலகத்துக்கு அனுப்பினாங்க. இப்போ ஆரம்பத்தில் ஆதாம் ஏவாள் காலங்களில் என்னாச்சு, பாவம் வந்து சர்ப்பத்தின் வழியா பாவம் வந்து உலகத்தில் புகுந்தது. அதனால தேவனுக்கும் மனிதர்களுக்கும் நடுவில் என்னாச்சு, ஒரு பெரிய கேப் வந்துச்சு. அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக என்ன யார் அனுப்புனாங்க, தேவன் வந்து நம்ம பரமபிதா அவருடைய சொந்த குமாரனையே நமக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்ததுக்காக தான் உலகத்துக்கு அனுப்பினாங்க. இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சதா இருந்தது வந்து தேவன் வந்து பாவம் மன்னிப்பு கொடுக்கறதுக்காக வந்தார், அன்பை செலுத்துறதுக்காக வந்தார், சுவிசேஷத்தை அறிவிக்க வந்தார். சொன்ன காரியங்கள் வந்து எனக்குள்ள ஏதோ பேசுற மாதிரி இருந்தது. பாவத்தை மன்னிக்கிறது அப்படின்னா நிறைய இன்னைக்கு பாஸ்டர் ஃபர்ஸ்ட்ல சொன்னாங்க, அதை பிரதரும் ஃபர்ஸ்ட் முதலாவது வார்த்தை சொல்லும்போது சொன்னாங்க, பாவத்தை மன்னிக்கணும். இப்போ நம்ம வந்து ஒருத்தரோட பாவத்தை நம்ம மன்னிச்சாதான் நமக்கு பாவம் மன்னிப்பு கிடைக்கும் இல்லையா? இப்போ நமக்குள்ள இந்த வசனம் வந்து நான் நினைக்கிறேன் இது எனக்காக சொல்லப்பட்டது. ஏன்னா எனக்கும் சில இதெல்லாம் வந்து ஒரு வைராக்கியம் உண்டு. நம்ம வந்து இவங்களை பார்க்கவே கூடாது, இவங்க கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லி சில வைராக்கியங்கள் எனக்கும் மனசுல உண்டு. அது மாதிரி நம்ம எத்தனையோ பேருக்கு இருக்கும் இல்லையா? அந்த வைராக்கியத்தை எல்லாம் இன்னைக்கு நம்ம விடணும்னு சொல்லி தான் தேவன் பேசுறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டைம் இல்லை, 2 டைம் இல்லை, நிறைய டைம் நமக்கு இது வந்து உணர்த்திட்டே இருக்கிறதுனால தேவன் வந்து நம்ம கிட்ட பிரியப்படுற நம்ம மற்றவங்கள பாவத்தை நம்ம மன்னிக்கணும்னு சொல்லி. நம்ம மன்னிக்கிறதுக்கு பாவங்களை மன்னிக்கிறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. தேவன் ஒருத்தருக்கு தான் பாவத்தை மன்னிக்க தகுதி உண்டு. நம்ம என்ன பண்ணலாம், அதை மறக்கலாம். அந்த பாவத்தை நம்ம மறந்துட்டு நம்மளை என்ன பண்ணலாம், தேவனுடைய கரத்தை நம்ம ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்மளையும் என்ன பண்றாங்க, மன்னிக்கிற அந்த மாதிரியாக நம்மளை மாத்துறாங்க. ஸோ இந்த பாவ மன்னிப்புன்றத வந்து நம்ம ஒரு பிரதானமான காரியமா நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது அன்பு செலுத்துறது. அன்பு செலுத்துறது ஃபர்ஸ்ட்ல நான் சொன்ன மாதிரி தான், நம்ம சொந்த சகோதரன் மேல நம்ம அன்பு செலுத்துறதுக்கு யாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம். ஆனா நம்மளை வெறுக்கிறவங்க மேல, நம்மளை தூஷிக்கிறவங்க மேல, நம்ம மேல வந்து ஏதாவது ஒரு பழி சொன்னவங்க மேல நம்ம அன்பு செலுத்த முடியுமா? அன்பு செலுத்த முடியாது. ஆனா நமக்கு என்ன வேணும், தேவனுடைய கிருபை நமக்கு வேணும். தேவன் நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் என்ன முடியும், அந்த மாதிரியான சுபாவங்கள் வந்து நமக்கு வரும். அடுத்தது சுவிசேஷத்தை அறிவிக்க. இயேசு உலகத்துல இருந்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, அவர் உலகம் எல்லாத்தையும் போய் எல்லா இடத்துலையும் போய் என்ன பண்ணாங்க, அவர் இருந்த இடத்துல எல்லாம் போயிட்டு பிதாவானவரை பத்தி சொன்னாங்க. சுவிசேஷம் அறிவிக்கிறதுனா என்ன? சுவிசேஷம் அறிவிக்கிறதுனா என்ன? அது ரட்சிப்பை கொடுத்து மன திரும்புதலை கொடுத்து நம்ம தெரியாதவங்களுக்கு நம்ம சொல்றது. இப்போ ஒரு கடந்த வாரத்தில் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தோம். அதில் வந்து லெபனான் தேசத்தில் உள்ள ஒரு மனிதர் முகமது அவரோட பேர். அவர் வந்து முஸ்லீம் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான். ஆனால் அவரோட தகப்பன் இல்லாததுனால அவர் வந்து அவங்க தாய் மட்டும் வளர்த்தாங்க. அவரோட வசதி இல்லாத காரணத்தினால அவர் சொல்றாரு, நாங்கள் வந்து தெருவுல தான் எப்பயும் இருப்போம், வீட்டிலலாம் நாங்கள் இருக்கிறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லை. அந்த மாதிரி காலத்தில் லெபனான்ல வந்து கிறிஸ்தவ ஊழியக்காரங்க நிறைய பேர் வந்து சுவிசேஷத்தை அறிவிக்க வந்திருக்காங்க. அவங்க சண்டே ஸ்கூல்லாம் நிறைய நடத்திருக்காங்க. இப்போ இது சின்ன பையங்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்க, கூட்டிட்டு போயிருக்காங்க அவரை சண்டே ஸ்கூல். இவர் வந்து சொல்றாரு, அவர் ஆரம்பத்தில் அங்கே கிடைக்கிற ஒரு சாண்ட்விச்காகவும் ஜூஸுக்காகவும் தான் நான் வந்து போக ஆரம்பித்தேன், அந்த சண்டே ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தேன் கொஞ்ச நாள். ஆனால் அதுக்காகவே தொடர்ந்து அவர் போயிட்டு 14 வயது வரைக்கும் அவர் போயிருக்கார். அந்த 14வது வயது வரும்போது அப்போ அவருக்கு வந்து ஒரு தாகம் வரும். எல்லாம் இவ்வளோ நாள் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்களே, அந்த தேவனை பற்றி நம்ம இன்னும் அறிந்து கொள்ளணும்னு சொல்லி அந்த தாகம் வரும். அப்போ வேதத்தை படிக்க ஆரம்பிக்கிறாரு. வேதத்தை படிக்க ஆரம்பிச்சு அவரோட சந்தேகங்களை எல்லாம் தீர்த்து கொண்டார். அது மாதிரி அவங்க ஃபேமிலி வந்து முஸ்லீம் ஃபேமிலி, அவங்க அம்மாவோட எல்லாம் ஸ்காலர்ஸாக இருக்காங்க முஸ்லீம்ல. ஸோ அவங்க அந்த மார்க்கத்தில் உள்ள நிறைய காரியங்களை வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ரெண்டையும் அவர் கம்பேர் பண்ணும்போது அவருக்கு வந்து தேவன் தான் வந்து உண்மையானதுன்னு சொல்லி அவர் கண்டுகொண்டு அவருடைய வாழ்க்கையை வந்து தேவனுக்கு ஒப்படைச்சிட்டார். இது இல்லை பெரிய விஷயம். அவர் ஒப்படைச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்ல வராருன்னா, என்னைக்கு நான் தேவனத்தில் என்னை
வரைக்கும் நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் நம்மளால முடியாது. தேவன் நமக்குள்ள வரும்போது மட்டும்தான் அந்த கிருபை நமக்கு கிடைக்கும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம தேவனிடத்துல நம்ம அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற கிருபை வேணும்னு சொல்லி நம்ம கேட்கணும். அதுக்கப்புறம் அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. இந்த மாதிரி காரியங்களெல்லாம் தேவனுக்கு வந்து இயேசுக்கு வந்து பிதாவானவர் கொடுத்தாரு. இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றி முடிச்சுதான் இயேசு என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் நான் வந்து உங்களை வந்து மகிமைப்படுத்திருக்கேன், எனக்கு கொடுத்த கிரியைகளை எல்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். செஞ்சு முடிச்சதுனால இப்ப என்ன பண்றேன், என்னோட ஆவியை நான் உங்களோட கருத்துல ஒப்படைக்கிறேன்னு சொல்றேன். நம்மளோட நிலைமை, நம்ம மரணத்தை சந்திக்கும் போது தேவனுடைய காலத்துல நீங்க கொடுத்த கிரியைகளை எல்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொல்லி நம்மளால நிம்மதியா நம்மளோட ஆத்மா ஒப்படைக்க முடியுமா? நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. நம்மளையும் வந்து தேவன் இந்த உலகத்துக்கு ஒரு நோக்கத்தோட தான் அனுப்பியிருக்காங்க. ஏன் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் சில நோக்கங்கள் இருக்கு. நமக்கு தெரியாது. நம்ம தேவனிடத்துல நம்ம கேட்டுதான் நம்ம தெரிந்து கொள்ளணும் என்ன நோக்கத்துக்காக நம்மளோட தேவன் படைத்தாரு. அந்த நோக்கத்தை நம்ம அறிந்து கொண்டு அதை நம்ம செயல்படுத்தணும். அதை செயல்படுத்தணும்னா நம்ம கூட யாரும் வேணும், தேவன் வந்து நம்ம கூட இருக்கணும். இப்போ கொஞ்ச நாட்ல வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டோரி ஒன்று போகுது. எருசலேம் நகரத்துல அந்த குருத்தோலை ஞாயிற்கு அடுத்த நாள் வந்து 2 கழுதைங்க நின்று பேசிட்டு இருந்துச்சான். என்ன பண்ணிட்டு ஒரு கழுதை சொன்னிச்சா, நேற்று இந்த நேரத்துல நான் இங்கதான் இருந்தேன், நான் வந்து இயேசுவை என் மேல ஏற்றிட்டு நான் ஊர்வலமா போகும்போது எனக்கு முன்னாடி தலையெல்லாம் வெட்டி போட்டாங்க, என் மேல வந்து பட்டு துணிகள் எல்லாம் போட்டாங்க, எனக்கு முன்னாடி ரொம்ப ஆர்ப்பரிச்சுட்டு போனாங்க, எல்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு பாரு, இன்னைக்கு யாருமே செஞ்சது, நான் வழுகிங்க ஒரு ஓரமா நின்றுட்டு இருக்கேன் சார் சொல்லும்போது அடுத்த கழுதை செஞ்சான். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசு இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே இல்லைன்றது தான் அர்த்தம். அது மாதிரி நமக்கு எத்தனை காரியங்கள் நமக்குள்ள இருந்தாலும், என்னென்ன கிரியைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும், இயேசு நமக்குள்ள இல்லைன்னா நம்மளால அதை நிறைவேற்றவே முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணணும், இயேசுவை வந்து நமக்குள்ள நம்ம ஏற்றுப்போம். இயேசு சொன்ன காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்துல அவர் வந்தபோது நமக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்தாரோ எல்லா காரியங்களையும் நம்மளும் வந்து மற்றவர்களுக்கு செய்யறதுக்கு நம்ம பிரயாசப்படுவோம். எல்லாமே நம்ம செய்து முடிக்கும் போது நம்மளும் நம்மளுடைய மரண காலத்துல நிம்மதியா நம்மளுடைய ஆத்மாவை நீங்க கொடுத்த இந்த கிரியைகள் எல்லாம், நீங்க கொடுத்த திட்டங்களை எல்லாம் நான் நிறைவேற்றி முடிச்சுட்டேன்னு சொல்லி தேவன் அந்த முடிச்சு நம்ம முடிக்கிற அந்த தருணத்தை அந்த இதை நமக்கு தேவன் தர வேணும். அதுக்கான காரியங்களை நம்ம இந்த காலத்துல நம்ம செய்வோம். நம்ம தலையில தாழ்த்தி ஜெபிப்போம். இயேசுப்பா, இந்த நேரத்தில் நாங்கள் கேட்ட வசனங்களை உங்களுடைய கருத்துல படிக்கிறோம். இயேசுப்பா, ஆண்டவரே எங்களுக்கு அந்த நிச்சயத்தை தாங்க ஆண்டவரே. இயேசுப்பா சொன்னது, இயேசு சொன்னது போல செஞ்ச நீ கொடுத்த கிரியைகளெல்லாம் அவர் முடிச்சுட்டு முடித்தேன்னு சொன்னது போல ஆண்டவரே, நாங்களும் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கத்தை முடிச்சுட்டு ஆண்டவரே உங்களுடைய கருத்துல ஆண்டவரை நாங்கள் நிம்மதியா வரத்துக்கு நீங்க கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் உங்களுடைய கருத்துல, எங்களை பாதுகாத்துக்கிறோம். இயேசு மூலம் நிற்கிறோம் பிதாவே. ஹல்லேலூயா. ஆண்டவர் தாமே இந்த வேலையிலும் கூட எல்லாம் முடிந்தது என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி கர்த்தர் நாளும் கூட என்னோடு பேசினார். கர்த்தர் அதாவது எல்லாம் முடிந்தது என்று ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசியாக சொல்லப்பட்ட எல்லா காரியங்களையும் அவர் நிறைவேற்றினார். நிறைவேற்றி முடித்துவிட்டு அவர் சொன்ன காரியம் தான் எல்லாம் முடிந்தது என்று. அதே போலவே கர்த்தர் அவர் எதிர்பார்க்கிறார், நாமும் அவரிடத்திலே பதிலே நாம் இவ்வாறு சொல்ல வேண்டும் என்று. அதே போலவே நாமும் நம்முடைய காரியங்களை தேவன் நாம எப்படி வச்சுட்டு கொண்டாரோ இதுக்குரிய காரியங்களை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இது இந்த முடிவு, அவருடைய முடிவு தான் நமக்கு தொடக்கமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த தொடக்கத்தை நாம் தொடர்ந்து நாம் அதை பயணித்தோம் என்று சொன்னால் நிச்சயமா எம்முடைய முடிவும் நல்ல மகிழ்ச்சிக்குரிய முடிவாய் காணப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் கூட 7வது வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக சகோதரர் மதி பிரதர் இருக்கிறார். பிதாவே உடைய கைகளிலே என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இதை குறித்து பேசும்படியாக சகோதரர் இந்த சபையின் மூப்பர் மதி பிரதர் கரங்களை தட்டி நாங்கள் வரவேற்போம். ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு முன்பாக 6 பேர் வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டார்கள். கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பார்.
எல்லாம் முடிந்தது என்று 6வது வார்த்தையாக சிஸ்டர் அவர்கள் பேசினார்கள். எல்லாம் முடிந்ததுக்கு பிற்பாக நான் பேசிக் கொள்கிறேன். 7 பொருட்கள் இன்றைய தினத்தில் இந்த நல்ல வெள்ளி, அதுவுமாக பெரிய வெள்ளி என்று சொல்வார்கள், நல்ல வெள்ளி என்று சொல்வார்கள். இதை பலவிதமாக எல்லோரும் எடுத்து பேசுவார்கள். இருந்த போதிலும் இந்த வெள்ளியை நம்ம 7 காரியங்களை நம்ம தியானித்து வருகிறோம் எல்லா சபைகளிலும். முதல் வார்த்தையாக மன்னிப்பு என்ற பூ மலர்ந்தது. 2வது வார்த்தையாக நீ என்னுடைய பரதேசியாக இருப்ப என்று வார்த்தை மலர்ந்தது. 3வது அதோ உன் தாய் உன் மகன் என்று 3வது வார்த்தை வெளிப்பட்டது. என் தேவனே என் தேவனே என்று 4வது பூ பூத்தது. 5வது பூவாக தாகமாக இருக்கிறேன் என்ற பூ பூத்தது. 6வது எல்லாம் முடிந்தது என்ற பூ பூத்தது. 7வதாக இறுதியாக பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இந்த உலகத்தில் நம்ம எவ்வளவோ காரியங்கள் நடைபெறுகிற போதும் நமக்காக யாரும் ஜீவனை விட மாட்டாங்க. ஏன் சிறு வயதிலிருந்து பழகின நண்பராக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், ஏன் நம்மளை பெற்ற தாய் தகப்பனாக கூட இருக்கட்டும், அவங்க கூட நமக்கு நான் என் மகனுக்காக ஜீவனை விடுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. சொல்ல மாட்டாங்க, சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இது உலக பிரகாரமாக அவங்க காலில் சக்கரத்தை கட்டிட்டு கவலை மற்ற காரியங்கள் பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா நம்ம எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கோம், எதற்காக நம்ம ஜீவனை நமக்காக ஒரு ஆண்டவர் விட்டார் அப்படிங்கிறத நம்ம ஒரு நாள் கூட நினச்சி பார்க்க மாட்டோம். வருடங்கள் நடந்து போயிட்டுது. இப்போ யாரும் காசு பணம் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, செல்போன் இல்லாத ஆள் இல்லை இன்றைய காலகட்டத்தில். நம்ம ஆண்டவர் நினைக்காத நாளிகை இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு பதில் செல்போன் இல்லாத நேரம் கையில் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஏதை நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த ஜீவனை கொடுத்தவர் ஆண்டவர் அவருக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்ம அவரை என்னைக்காவது நினைச்சு பார்த்துருக்கிறோமா? நம்ம கஷ்டமா, நம்ம துன்பமா, பாடம் ஏதோ வந்துட்டா உடனே ஜீவனை நீங்க ஆண்டவரே பண்ணுங்க, ஆண்டவரே என்னுடைய ஜீவனை எப்படியாவது நீங்க பொருட்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தான் எதிர்பார்ப்போமே தவிர மறுபடியும் நம்ம ஆண்டவர் அந்த நேரத்தில் மாத்திரம் தான் கனம் பண்ணுவோம். என்னுடைய ஜீவன் மாத்திரம் எப்படியாவது பிடிச்சிடணும், அதுக்கு நான் ஏதாவது செஞ்சேன் பொருத்தனை பண்ணிடுவோம், இப்படிதான் நம்ம பேசுவோம். ஆனால் ஆண்டவர் அந்த நேரத்தில் மட்டும்தான் நம்ம ஆண்டவரை நாம மகிமைப்படுத்துவோம். அந்த நேரத்துல நம்ம நம்மளுடைய கவலை, நம்மளோட குடும்பம், நம்மளுடைய தொழில், நம்மளுடைய எல்லா காரியங்களையும் நம்ம பார்த்து கொள்வோமே தவிர நம்ம ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறோமா? அதை நினைச்சு இந்த புனிதர்கள் இனிமேலாவது நம்மளுடைய மனசை, நம்மளோட பாவங்களை, நம்மளோட அக்கிரமங்களை, நம்மளோட பெருமையை, பொறாமையை எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு ஆண்டவருக்காக நம்ம வாழ, ஆண்டவருடைய பிரசங்கத்தை பிரசங்கிக்க, ஆண்டவருடைய வழியில நடக்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்தா மாத்திரம்தான் இந்த புனித வெளியில ஆண்டவருக்கு செலுத்துற நம்ம நன்றி கடனா இருக்கும். ஏன்னா எல்லா காலங்களும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் பைபிள் மூலமாக நடைபெற்று வருகிறது. இந்த பைபிள்ல சொன்ன எல்லாம் நடைபெற்றிருக்கிறது. கொடிதான கொள்ள நோயிலிருந்து கொடிதான ஆட்சிகள் வரும், பஞ்சங்கள் வரும், எல்லாமே வரும். இதுல சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் சத்தியம், உண்மையானது. அதுல மறுக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. அதற்கு ஆதார வசனமாக யாரும் எடுக்க வேண்டாம், நானே சொல்லிடுறேன் சீக்கிரமா, டைம் இல்லை. கடைசியாக சொல்றதுனால எனக்கு நான் சீக்கிரம் கிடக்கிறான் படிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனாலும் சொல்லி முடிச்சிடுறேன். யோகம் 14:6 முன்னாடியே சொன்னாங்க, அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அவர் தான் ஜீவன், அவர் தான் சத்தியம். அந்த ஜீவன் நம்மகிட்ட இல்லைன்னா இந்த சரீரத்தில் நம்ம இல்லை. அந்த சரீரத்தை நம்ம அந்த ஜீவனை நம்ம சரீரத்தில் வச்சிருக்கிறோம். அதனால தான் நம்ம இப்போ உங்களோட பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த சரீரத்தில் அந்த ஜீவன் இல்லைன்னா நம்ம இல்லை. ஆண்டவர் நம்ம இருதயத்தில் வேணும், நம்ம சரீரத்தில் வேணும். அதை நம்ம முன்னாடி நம்ம ஆடைக்காக முக்கியத்துவம் கொடுக்குறோம், அலங்காரத்துக்காக முக்கியத்துவம் கொடுக்குறோம்,
எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டவருக்கு அன்றைக்கா நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோமா? சற்று கொஞ்சம் சிந்திக்கணும். ஆண்டவர் வந்து இன்றைய தினத்தில் நான் ஒரு பேச்சாளரோ இல்லை, நான் ஏதோ பிரசங்கியா கிடையாது. ஆண்டவர் பேச சொன்னதை நான் பேசுவேன். ஏன்னா ஆண்டவர் சிலரை சரி பண்ண முடியாது, அடியோட தகுதிப்படுத்துறதுக்காக அந்த வார்த்தை கடந்து வரலாம். ஏன்னா நானும் ஒரு பாவிதான், நானும் ஒரு கீழ்ப்படையாமல் இருந்த நேரங்கள் உண்டு, அநேக நேரங்கள் உண்டு. காசுக்கு பின்னாடியோ இல்லைன்னா உலகத்தின் பின்னாடியோ சென்ற நேரங்கள் உண்டு. அதனால ஆண்டவருக்கு முன்பாக நம்ம சீர்படுத்தும் போது நம்மளுடைய ஜீவனை காக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன் ஜீவன் மறிக்க வேண்டும்? ஏன் ஜீவன் எப்படி மறிக்க முடியும்? இது நடக்காத காரியம், கூடாத காரியனோட சொல்லலாம், நடக்காத காரியம் சொல்லலாம். ஆண்டவர் சிலுவையில நமக்காக ஜீவனை விட்டத்தினால் நம்ம ஜீவனோட இன்றைக்கு இருக்கிறோம். அப்படி இல்லைன்னா வழியில நம்ம வாகனத்துல போகும்போது கூட நம்ம ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படும், உறங்கும் போது கூட ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படும். நம்ம பொருள் சொத்துக்கள் சேர்த்து வைப்போம், நாளைக்கு நம்ம அதை அனுபவிக்கிறதுக்கு இருப்போமான்னு தெரியாது. இது எல்லாத்தையும் தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறார். நமக்காக ஒரு ஜீவனை விட்டதுனால நம்ம ஜீவனோட இருக்கிற அந்த உலகத்துல. அதனாலதான் அக்கிரமான பாவங்களில் மறித்து ஆவிக்குரிய ஜீவனை இழந்து மறித்தவர்களால் உலகத்தில் வாழும் மக்கள் மெய்யான ஜீவனை அடையும்படியாக தேவன் அன்றைய தினத்துல இந்த கொல்கத்தா மலையில எல்லா பாடுகளும் அடைந்து அது ஜீவனை விட்டார். விடும்போது கூட மகா சத்தமாய் உறக்கமாய் சொல்லி ஜீவன் விட்டார். யாராவது ஒருத்தர் கொடுக்கும்போது என்ன ஜீவனை விடுறாங்க அப்படின்னு நம்ம சத்தம் போடுவோமா? ஐயோ வேற ஏதோ சொல்லி சத்தம் போடுவோம். ஆனால் அவர் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? இவங்க என்னென்ன செய்யறாங்க அதை எல்லாமே விட்டுட்டு ஜீவனை விடுற இந்த சித்தம் நிறைவேறினா மட்டும்தான் அவரை நம்ம எடுத்து பேசுவோம். ஜீவனை விடலைன்னா நம்ம யாரும் பேச மாட்டோம், அவரை பின்பற்ற மாட்டோம், அவர் வழியில் நடக்கவே மாட்டோம். ஏன்னா தேவனை தூசிட்டாங்க, எல்லாரும் தூசிட்டாங்க. இவர் ஜீவனை விட மாட்டார், இவர் உடனே போயிடுவாரு, இவர் தூரத்தோடு கொண்டு போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஆண்டவர் உண்மையா சத்தியமானவரை என்பதற்கு இதை விட சாட்சி வேற எதுவுமே கிடையாது. ஜீவனை விட்டதுனால இந்த உலகத்துல எல்லாரும் எடுத்து பேசுறாங்க, பார்க்கறாங்க. ஆனா ஜீவனை விடாம அவர் அப்படியே பரவத்துக்கு பேசுறாங்கன்னா உடனே அவரே இந்த உலகம் எப்படி பேசும்? அவர் யாரும் வணங்க மாட்டாங்க, அவரை யாரும் பின்பற்ற மாட்டாங்க. தேவன் தாமே அவர் இவ்வளவுதான் நமக்காக சொல்லியிருக்கா. யோவான் 10:11 நானே நல்ல மேய்ப்பன் சொல்லியிருக்கிறார். ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்த தேவன். என்னுடைய ஆடுகளுக்கு நான் நல்ல ஜீவ தண்ணீர் கொடுப்பேன்னா அவர் ஒருவர் மாத்திரம் தான். எங்க அப்பா எனக்கு 10 வயசு வரைக்கும் சட்டை எடுத்து கொடுக்கலாம், 15-20 வயசு வரைக்கும் சட்டை எடுப்பான். கல்யாணம் ஆன பிறகு என்ன சொல்றாரு? முன்னாடி எதிராக நீ சட்டை எடுத்து கொடுன்னு சொல்றாரு. ஆனா என்னுடைய பரம தகப்பன், என்னுடைய தேவைகள், என்னுடைய எல்லா எதிர்பார்ப்புகளும் அவர் சந்திக்கிற தேவனா இருக்கிறார். நான் என்ன மனசில் நினைக்கிறோம் அதை அப்படியே நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் மாத்திரம்தான் ஜீவனை கொடுத்து என்னுடைய தகப்பனா இருக்கிறார். உலகத்துல நமக்கு தாய் தகப்பன் உண்டு, அது உலகத்தில் உள்ளது. ஆனா பரம தகப்பன் மாத்திரம் மட்டும்தான் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஏசியா 53:12 அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்துக்கு என்று அகற்றி அக்கிரமணி ஒருவரால் அநேகருடைய பாவங்களை தாமே சுமந்து பலியானோம். அவர் பலியாவலன்னா நம்ம இந்த இடத்துல ரசிக்கப்பட்டு இந்த இடத்துல பேசிட்டு முடியாது. அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மறித்து விட்டார். அதனால நம்ம ஜீவனோட திரும்பியோட இந்த பொல்லாத கூடிய காலங்களில் நீங்களும் நானும் இந்த எல்லா கொடிய வியாதிக்கும் இருக்கிறதுக்கு காரணம் அவர் ஜீவ பலியானார். அதனால நமக்கு எந்த நோயோ நொடியோ அவரை விசுவாசிக்கிறவங்க யாருக்கும் வரவே வராது. சில பேர் விசுவாசிக்காம தவறி பணத்தின் மேல பொருள் மேல போறதுனால தான் அவர்கள் எல்லாரும் நோயினாலையும் பிரச்சனைனாலையும் இருக்கிறாங்க. ஆண்டவரை முழுமையா விசுவாசிக்கிறவங்க ஜீவனை ஆண்டவர் என்னைக்குமே கைவிட மாட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியாக ஒரு வசனத்தை சொல்கிறேன். மத்தேயு 27:50, 51, 54 வாசிங்க. இயேசு மறுபடியும்
மகாசித்தமாய் குறித்து ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் திறந்தது, கல்லறைகளும் திறந்தது. இஸ்ராயேல் அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் உணர்ந்திருந்தது. இயேசு வந்து அந்த உயிர் விடுற போது 6 மணி நேரம் அப்படின்னு இருக்குது. 6 மணி நேரம்னா காலையில் 6லேருந்து மதியம் 12 6 மணி நேரம். 12லேருந்து 3 மணி வரைக்கும் இருள் வந்து அந்தகாரப்பட்டது, பூமி அதிர்ந்தது. அப்போ ஆசாரியர்கள் வந்து திரைச்சீலைன்னு இருக்கும், பின்னாடி திரைச்சீலைன்னு இருக்கும். அது வந்து திரைச்சீலைங்கிறது வந்து தேவன் வந்து பழைய காலத்தில் புராண காலத்தில் இருந்தது. அது எதுக்குன்னா தேவனை வந்து அவங்க வந்து ஆசாரிக்கிறதுக்காக இருந்தது. அந்த திரைச்சீலையே 2வது இருந்தது. ஏன்னா அப்போதான் அந்த வெந்தி பிளாக் என்ன சொன்னாங்களா, ஒரு வந்து உண்மையான தேவனுடைய மனிதன் என்று சொன்னான். ஏன்னா ஒரு அக்கிரமக்காரனுடைய வாயிலிருந்து வார்த்தை வந்திருக்குன்னா அது ஆண்டவர் மெய்யான சாட்சி. கர்த்தர் தான் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூங்குறோம். ஹல்லேலூயா. Praise the Lord. அந்த வேளையில் கூட நான் பார்க்கிறோம், இறுதியாக சொன்ன வார்த்தையை சாதாரண சகோதரர் பேசினார். பிதாவே உங்களுடைய கைகளில் என் ஆவியை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் எப்படி தன்னுடைய எல்லா காரியங்களையும் செய்து முடித்துவிட்டு சந்தோஷமாய், அதாவது மன திருப்தியாய் தைரியமாய் அங்கே ஒரு ஒப்பு கொடுத்தலை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். இதே போலவே எம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தருக்கென்று செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் நாம் செய்து, அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு, ரட்சிப்புக்கு வந்துட்டாலே ஒரு பொறுப்பு இருக்கு. அல்லேலூயா. ரட்சிப்புக்கு வந்துட்டாலே நீங்க கண்டிப்பா நீங்க ஆண்டவரை சொல்லணும், ஆண்டவர் ஊழியத்தை செய்தாகணும். இதுதான் ஒவ்வொருவருக்கும். அதாவது வேதம் சொல்கிறது தீர்க்க தரிசன ஆவி, அதாவது கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிப்பது தீர்க்க தரிசன ஆவி என்று. அல்லேலூயா. அநேக தீர்க்கதரிசி ஆகணும் அப்படின்னு நினைப்பீங்கன்னு சொன்னா நீங்க சுவிசேஷத்தை சொன்னீங்கன்னா நீங்க தீர்க்கதரிசி தான். அல்லேலூயா. எல்லா இடத்துலயும் சுவிசேஷத்தை சொல்லும் போது நீங்க ஒரு தீர்க்கதரிசியா இருப்பீங்க. அல்லேலூயா. ஆனா இதுதான் இப்படி நாம் சொல்லி நாம் கர்த்தருக்கு, அதாவது நாம் அதான் ஆண்டவர் சொன்னாரு, உனக்காக நான் மரித்தனே, எனக்காக நீ என்ன செய்தாய். அல்லேலூயா. ஆமென். அப்ப நாமும் கூட இப்ப நாம திடீர்னு நான் சில நேரம் யோசிப்பேன், நான் திடீர்னு இருக்கிற சில நேரம் டக்குனு யோசனை வரும். அது நான் இன்னும் என்ன நாளைக்கு நான் மறிச்சா நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு என்ன சொல்ல போறேன். நான் இன்னும் அப்ப நான் தைரியத்தோடு விசுவாசத்தோடு கூட நான் எத்தனை ஆத்மாவை ஆதாயப்படுத்திருக்கிறேன், எப்படி சுவிசேஷத்தை நான் அறிவிச்சிருக்கிறேன், எல்லாத்துக்கும் எத்தனை பேருக்கு நான் சொல்லி இருக்கின்றேன் அப்படிங்கிறத ஆண்டவர்கிட்ட போய் தைரியமா சொல்லக்கூடியதா இருக்கணும். நான் இந்த ஆவி அவர் கையில ஒப்பு கொடுத்தோன்னா நான் மறிச்ச பிறகு நான் ஆண்டவர்கிட்ட போகணும். ஆண்டவர் கேள்வி கேட்பார். கண்டிப்பா கேட்கும் பொழுது எனக்கு தைரியமா நான் சொல்லக்கூடியதா இருக்கணும். ஆண்டவரே, நான் இத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறேன், இத்தனை ஆத்மாக்களை நான் கொண்டு வந்து உங்க ஆத்மா தாகத்தை நான் தீர்த்து இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். இந்த வைராகியம் நான் இன்னும் குடும்பத்துக்குள்ள இருக்கவங்களுக்கு நான் சுவிசேஷம் சொல்லாம இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். ஏன் சொன்னா மாமன் மச்சான உறவு இல்லாம போயிடும். அல்லேலூயா. ஆமென். பெரிய பசுத்த தாங்கிற உறவு இல்லாம போயிடும். அப்படியே சில நேரம் நம்ம சொல்லாம அப்படியே இருக்கிறோம். ஆனாலும் கூட ஆண்டவர் அதில் எதிர்பார்க்கிறாரு, எல்லாம் முடிந்த விதத்துல நான் எப்படியாவது சொல்லணும், சொல்லி நான் ஒரு ஆத்மாவை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ளணும். எப்படி சரி நான் ஆதாயப்படுத்திக்கிட்டோம்னு சொன்னா ஆண்டவருடைய சித்தரை தான். அவர் தன்னை பலியாய் அவர் சொல்லி உங்களுக்கு அடிக்கடி அவர் ஒரு காத்து செய்வார்னா சும்மா செய்ய மாட்டாரு, உங்க மேல ஒரு எதிர்பார்ப்பு தான் செய்வார். உங்களுக்கு அற்புதம் செய்தாருன்னா அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அவர்கிட்ட. அந்த அற்புதத்தை பெற்றுக்கிட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? அல்லேலூயா. அதை அற்புதத்தை பெற்றுக்கிட்டு பேசாம ஓடி போறீங்களா, இல்ல அவரோட இன்னும் நெருங்கி வர போறீங்களா? அல்லேலூயா. கஷ்டப்படும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், அந்த நேரத்தில் நீங்க உட்கார்ந்து விழுந்து ஜெபிக்கிறீங்களா, இல்ல நீங்க சந்தோஷமா நல்ல சம்பூர்ணமா இருக்கும் பொழுது விழுந்து ஜெபிக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இதெல்லாம் நம்மளோட எதிர்பார்த்து தான் ஆண்டவர் தன்னையே பலியா ஒப்பு கொடுத்தாரு. அவர் சந்தோஷமா இருக்கும் பொழுது நீங்க நல்லா ஜெபிக்கணும். அல்லேலூயா. நல்லா ஓடணும், நல்லா சுவிசேஷங்களை சொல்லணும், ஆண்டவருக்கு பலப்பட வேண்டும். அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அப்ப ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு நம்ம மேல இருக்கிறது. அவர் தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்தார். அதே போலவே நாமும் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பலியாய் ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தை நம்மால் முடிந்த விதத்திலே நாம் நிறைவேற்ற வேண்டும். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கடமையா இருக்கிறது. இது நம்ம விழுந்த கடமையா இருக்கிறது. அல்லேலூயா. இதை நாம் செய்வோம்.
கிறிஸ்துவுக்குள் நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடி நாம் முடிப்போம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழுந்திருப்போம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிற நேரமாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வேலையிலும் கூட ஒரு நிமிஷம் நாங்கள் அப்படியே தேவனை நோக்கி நாங்கள் கண்களை மூடி நாங்கள் தேவனுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த வேலைக்காய் உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஐயா. இந்த நாளிலும் கூட தேவனே, உங்களுடைய சித்தம் ஆண்டவரே, அருமான தேவனே, உடைய வார்த்தைகளை தகப்பனே, உடைய அருமான பிள்ளைகளுக்கு இருந்து பேசினபடியாக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, இந்த நாளிலும் கூட தேவனே, உடைய சித்தத்தை ஆண்டவரை செய்கிற பிள்ளைகளாய தேவனே, உடைய சிலுவையை சுமந்து கொண்டு சிலுவை பாதையில போகக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படியாக நாம் வேண்டுகிறோம் ஐயா. என் தேவனே, நாங்களும் தைரியத்தோடு கூட விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே, முழு நிச்சயத்தோடு கூட தகப்பனை கூட ஆவியை நாங்கள் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரை மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீங்கள் இப்படியாக நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். பிதாவே, நீங்கள் எங்கள் ஒவ்வொரு பொறுப்படுக்கும்படியாக வேண்டுகிறோம் தகப்பனே. ஐயா, இருளான எங்களுடைய வாழ்க்கையை ஒளியாக மாற்றினீரே ஆண்டவரே. இதை ஆண்டவரை மற்றவர்கள் இருளில் இருக்கின்ற ஜனங்களுடைய வாழ்க்கையும் நாம் ஒளிக்கு திரும்பக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை பயன்படுத்தும்படியாக வேண்டுகிறோம் தகப்பனே. பிதாவே, நீங்கள் வந்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகிறோம். நன்றியோடு கூட துதித்து ஸ்தோத்தரிக்கிற தேவனே, நன்றி செலுத்துகிறோம் பரிசுத்த பிதாவே. இந்த வேலையிலும் கூட நாங்கள் அப்படியே கூட அன்பான சகோதர சகோதரிகளை இந்த வேலையிலும் கூட விசேஷமாக நாங்கள் இந்த நாளிலும் கூட அன்று காட்சி கொடுக்கப்படுகின்ற வேலை